ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கி பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா டியர் சிபிசிஐடி. சரி, ஓகே, கண் முடிக்கவங்க சரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யூங்கி தான் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர். இப்போது அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு சார் உங்களை ஹையர் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ இவரும் என்னவா அந்த ஆளுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவர் கொஞ்சம் ஹைப்பர் டைப்பு. அப்போது அந்த பையனும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சார் தெரியும், போயிட்டு இவங்க கூட்டிகிட்டு சொன்னாங்க, நான் ஓடி வந்துட்டேன். சரி சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வர சொன்னார். அவர் வேறு எங்கேயோ கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வேலை கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்காக போயிடுவான். அப்போ இவரும் ஹிம்சை பிடிச்சவங்க ஒரு வேலை உருப்படியே சேர்த்துக்கு விடுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் அங்கே தான் போகிறாரு. அவரோட ரூமுக்கு போகும்போது அந்த சார் பார்த்தீங்கன்னா என்னப்பா கேஸில் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்க, இதே மாதிரி ஒரு நாளைக்கு நிமிஷத்துக்கு 4 தடவை கூப்பிட்டிங்கன்னா கேஸ் விளங்கிடும் அப்படிம்பாரா. என்ன உன் ஹையர் ஆஃபீஸருங்கிறத மறந்துட்டு பேசுறியா என்ன அப்படின்னு கேட்க, அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அதைத்தான் நானும் கேட்குறேன். என்னோட ஹையர் ஆஃபீஸருங்கிறத மறந்துட்டு தான் இத்தனை டைம் கூப்பிட்டுருக்குறீங்களா, வேலை செய்ய விட்டால் தானே வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி விடு, தெரியாமல் கூப்பிட்டேன், அந்த கேஸ் இப்போ எப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு அந்த ஹையர் ஆஃபீஸர். அப்போ இவங்கியும் இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, உன் வாயில் ஈஸின்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உன்னோட கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஒர்க்கை நீ மற்றவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இதுக்காக கிட்டத்தட்ட 2 வாரம் வேலை செஞ்சுருந்துருப்பாரு. இப்போ என்ன திடீர்னு வந்து சொல்கிறீங்க, அப்போ 2 வாரம் நான் வேலை செஞ்சேனே அத்தனை டீட்டெயில் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதா அப்படின்னு கேட்க, ஏய் இங்கே பாரு யூங்கி, உனக்கு இதை விட ஒரு பெரிய கேஸ் இருக்குது, அது ரொம்ப தலைவலி பிடிச்சதாக இருக்குது. போலீஸும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் அதில் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்ல, போலீஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்களா, சரி அதில் போலீஸ் இன்வால்வ் ஆகியிருந்தா அவங்களே பண்ணட்டும், நம்மக்கிட்ட எது கேஸ் வருது, அவங்க பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போது அந்த ஹையர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா டேய் எப்பா இங்கே பாரு, பிரச்சனை அது இல்லை, அது ஒரு கேஸு, ஒரு சின்ன பொண்ணோட கேஸ் தான், அந்த கேஸை கண்டுபிடிக்க போன இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல அவங்களையும் சேர்த்து காணோம், இப்போது அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹோ இப்போ நான் போலீஸை கண்டுபிடிக்க போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. ஆமாம், போலீஸ் தானே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணு கேஸ் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அந்த போலீஸ் போயிட்டு தேடி இருப்பாங்கள்ல அதை தான் கேட்க, அதையும் தான் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அப்போது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதா அந்த போலீஸை கண்டுபிடிக்கிறதா முதல்ல அப்படின்னு கேட்க, டேய் எதையோ ஒன்று முதல்ல கண்டுபிடி, ஆனால் கண்டுபிடி சீக்கிரம், டைம் இல்லை, கிட்டத்தட்ட இதுவே 1.5 மாதம் இழுத்துருச்சு இந்த கேஸு அப்படிங்கிறாங்க. 1.5 மாதமாவா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, இவர் கையில் கேஸ் வந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 நாள், அதிகபட்சம் 30 நாள், அதுக்கு மேலே இழுக்க மாட்டார், டக்குன்னு முடிச்சு விட்டுருவார். ஆனால் இப்போ 1.5 மாதங்கிறனால எப்படி போலீஸும் காணாமல் போய் 1.5 மாதம், அந்த பொண்ணு காணாமல் போய் 1.5 மாதம், மொத்தம் 3 மாதமா இல்லை மொத்தமாகவே 1.5 மாதமானு கேட்டுட்ருக்க, நீ ஏன்டா எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்டுக்கிற, போய் நீ கண்டுபிடி, அதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி போயிடுறாரு. போயிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கிட்டு வா, இவங்ககிட்ட பேசுனா எனக்கு மண்டவலி வந்துடுது, இவனை உள்ளே கொண்டு வரும்போதே எனக்கு டீ கொண்டு வந்து வச்சுருங்க, இனிமேல் அப்படியே கொஞ்சம் இந்த தலைவலி மாத்திரை கொண்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 வாரமாக நான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்த வேலை இப்போ அப்படியே நோகாமல் எடுத்து ஜூனியர் கையில் கொடுக்கணும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஒர்க்கு அவர் கரெக்டாக முடிக்கணும், அப்படி முடிக்காமல் பாதியில் விட்டுட்டு போக சொன்னால் பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட டீம் இருப்பாங்கள்ல, ஸோ இவரும் பெரிய ஹையர் ஆஃபீஸர் தான், பட் இவருக்கு பெருசாக மேலே ஒருத்தங்க இருப்பாங்க, அவர் தான் இப்போ பேசிட்டு போனது. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே இவரோட டீம் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் மாற்றி கொடுக்கல, ஸோ அவங்க கீழே இருக்கிறவங்ககிட்டயே அந்த கேஸை கொடுத்துருவாரு. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா சார் இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்க, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும், சும்மா பெஞ்ச் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க, போயிட்டு வேலையை பாரு, அங்கே பாரு அந்த கப்போர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சதெல்லாம், கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன், உங்களுக்கு அதிகபட்சம் 1 வாரம் தான் எடுக்கும், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு ப்ரமோஷன் வாங்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு புது கேஸ் ஒன்று வந்திருக்கு, போலீஸை காணமாண்டா, போலீஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்ல, என்ன சார் போலீஸை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, போலீஸே காணுமா, பரவாயில்ல கண்டுபிடிப்போம், அதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு.
எங்கன்னா கேன்டீனுக்கு தான். ஸோ கேன்டீனுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஜூஸ் வாங்கி உட்காந்து குடிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக இந்த ஹையர் ஆஃபீஸரும் வந்து ஒரு பக்கத்துலேயே உட்காருவார். அப்படியே டீ எடுத்து குடிக்கும்போது இப்போ தான் மூஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா இவனா ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்க்க, அப்போ இவரும் சார் அப்படின்னு கூப்பிடுவாரா. மாட்டேனேன் என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சும்மா மாட்டதாசன் கூட்டல விழுந்த மாதிரி கேஸு போலீஸு அது இது கண்டுபிடின்னு சொன்னீங்க, ஃபைல் எங்க சார்? சும்மா அதையும் நானே போய் கண்டுபிடிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்பா சாமி ராசா, உனக்கு ஃபைல் தானே, நாளைக்கு காலையில் உன் டேபிளுக்கு வந்துடும். கொஞ்சம் என்ன டீ குடிக்க விடு, ஆல்ரெடி தலைவலியில் இருக்கேன். சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். உன்கிட்ட ஒரு கேஸை கொடுக்க வரும்போது நான் எவ்வளோ யோசிக்கிறேன்னு தெரியுமா? நான் அந்த இடத்துல நீ வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேபிளில் போய் உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாண்ட் இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் எளியும் பூனையுமா, ஆனால் விட்டு கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. இவங்களே கலாய்ச்சிக்குவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது அப்படியே டேபிளை பார்த்துட்டே தான் வராரு. டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குது. பரவாயில்லையே, சொன்ன வாக்கு காப்பாற்றுற அளவுக்கு கூட இப்போல்லாம் இவரால் முடியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வந்து அந்த டேபிளில் உட்காந்து அந்த ஃபைல் எடுத்து படிச்சுட்ருக்காரு. அந்த ஃபைல் அப்படியே படிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு காணாமல் போயிருப்பாள். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த பொண்ணோட வயசு ஊருன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க, ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஃபைலில் இருக்குது. ஓகே, காணாமல் போயிட்டு 1 மாதம் ஆகுதா, இன்னுமா கண்டுபிடிக்கல? அது சரி, அதை போலீஸு சேர்த்து காணாமல் போயாச்சுல்ல, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த போலீஸோட டீட்டெயில் எல்லாம் வேணும்ல, அந்த ஃபைலை வந்துட்டு எடுக்கிறாரு. ஸோ அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட அசிஸ்டண்ட்டு தான், பேர் பார்த்தீங்கன்னா கவின். ஸோ அவன் இங்கே வந்த உடனே சார் 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 அப்படின்ட்டு வரான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் இங்கே பாருங்க, இப்போயே நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்க. எங்கேருந்தா எங்கே கிளம்பணும் அப்படின்னு இவங்க கேட்குறாரு. சார் அந்த ஃபைலை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், இந்த போலீஸ் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இவங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். பார்த்துருக்கியா, தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை படிக்கிறதுக்கே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிடறான். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை அப்படியே வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அங்கேருந்து எஞ்சி கிளம்பிடுறாரு. என்னடா சொல்கிற, அப்போ உனக்கு எப்படி தெரியும், நீ இப்போ எனக்கு முன்னே ஃபைலை படித்த, என்ன ஏன் அடுத்து பிடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மண்டியில் தட்டிட்டு வர. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் அளவுக்கெல்லாம் வர முடியுமா? நான் இப்போது டெம்பரரி அசிஸ்டண்ட் தானே, உங்களுக்கு அசிஸ்டண்ட்லேயே உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகணும்னா நான் எதனாவது பண்ணணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கார் எடுக்கிறான். ஸோ இவனும் போய் காரில் ஏறிக்க 2 பேரும் இடத்துக்கு போகிறாங்க. எங்கடா கவின் போகிற அப்படின்னு இவர் கேட்க, சார் நான் பார்த்தேன் சார், அந்த போலீஸ் தான் நான் பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், நீ பார்த்த சரி, நான் பார்க்கவே இல்லை, ஃபைலை கூட ஃபைல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. பரவாயில்ல சார், எனக்கு அவங்க ஃபேஸ் தெரியும், நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. 1 மணி நேரம் கழித்து ஒரு மாதிரியான காடு மீன்ஸ் நிறைய மரம் செடியெல்லாம் கிடையாது, இந்த பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்கள்ல, எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி கிடக்கும்ல, அந்த மாதிரி காடு தான். இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. சார் அந்த இடத்துல ஒரு சின்ன மோட்டர் ரூம் மாதிரி தெரியுதுல்ல அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போகலாம் சார், எனக்கு கிடைச்ச டீட்டெயில் படி கண்டிப்பாக அவங்கள அங்கே அடித்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கேயா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணோட கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊரே இல்லையேடா, வேறு ஏதோ ஊர் மாதிரி போட்டுருந்துச்சு. ஐயோ அது எதுவும் சரியாக ஞாபகம் இல்லையே, ஆனால் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற போலீஸ் அடித்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஊர் பொண்ணை இங்கேருந்து தேடிட்டு இருந்தாங்களா என்ன இந்த போலீஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ சார் என்கிட்டே எல்லா கேள்வி கேட்காதீங்க, எனக்கு தலை வலிக்குது, இங்கே டீ கூட கிடையாது, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா காரை ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போகிறான். இப்போ அங்கே ஒரு மோட்டர் ரூம் இருக்குது. அந்த மோட்டர் ரூமில் போயிட்டு 2 பேரும் உடைக்கிறாங்க கதவை உடைச்சு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்படியே இவங்க அவனை பார்த்து முறைக்க, சார் இருங்க சார், எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக நான் சர்ச் பண்ண விஷயம் தப்பாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் அந்த மொபைல் லாஸ்ட்டாக எங்கே முடிஞ்சு அந்த இடத்த சுற்றி என்னென்ன இடத்துல வந்துட்டு அந்த சரௌண்டிங் இருக்குது, அதில் மேபி அவங்க எங்கே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவன் நிறையா ஹேக்கெல்லாம் பண்ணி கண்டுபிடிப்பான். அது மாதிரி தான் கண்டுபிடிச்சி வந்திருக்கான் போல். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை செஞ்சுருக்கான். அப்போ இவன் தெளிவாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே தான் கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ள தான் எங்காவது இருக்கணும்னு சொல்லும்போது, ஏண்டா சுற்றியும் ஒரு செடி மரம் கூட இல்லை, எங்கேயாவது கடந்தால் கூட கண்ணுக்கு தெரியுவாங்க, இப்படி எங்கேயுமே இல்லாத மாதிரி இருக்குது, இந்த ரூம்குள்ளே இல்லை, எங்கடா போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு இடத்த நோட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா இடமும் ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. அது என்ன, அந்த இடம் மட்டும் ஏதோ சின்ன கல் ரவுண்டாக வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, சார்
இங்கே மோட்டர் ரூம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் இது வயலாக தான் இருந்திருக்கணும், அதாவது ஃபார்மிங் பண்ணுற லேண்டாக தான் இருந்திருக்கணும். அப்போ மேபி கிணறுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது, கிணறா இருக்கும் சார் அப்படிங்கிறான். பரவாயில்ல, நீ தாண்டா எனக்கு பெர்மனெண்ட் அசிஸ்டண்ட்டு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவரும் அதான் நினச்சிருப்பாரு, இவனு கரெக்டாக அதையே சொல்ல. இவன் 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த மொட்டை ரூமுக்கு அந்த கிணத்துக்கும் இடையிலே நிறையா தூரம். 2 பேரும் அந்த மொட்டை வெயிலில் அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்குது. யுங்கிக்கு தலையே சுற்றுது. ஏப்பா என்னடா இவ்வளோ ஆழம் அப்படின்னு கேட்க, சார் என்ன சார் உள்ளே போக போக கருகருன்னு தெரியுது, கருகும்னு தெரியுது அப்படிங்கிறான். தெரியுதா? போக போக தாண்டா கருக்குமான்னு தெரியும், ஆனால் உள்ளே போகும்போது நல்லா வெளிச்சமாக தெரியும், உள்ளே இறங்கு அப்படிங்கிறாரு. ஆ நானா அப்படிங்கிறான். பின்னா உங்கள் அப்பனா இறங்கு அப்படிம்பாரா. சார் இங்கே பாருங்கள் சார், நான் டெம்பரரியாக கூட இருந்துக்கிறேன், எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டிட்டு பயந்துட்டு பேசுகிறான். சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது இங்கேருந்து இறங்கிறதுக்கு வழி இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார் அங்கே பாருங்கள் அந்த கிணத்துலேயே ஸ்டெப்பெல்லாம் இருக்குது அப்படிம்பானா. ஏண்டா இது எத்தனை வருஷத்துக்கு கிணறோ தெரியல, பாங்கிணறான்னு தெரியல, இதில் எப்படா இதை நம்பி நான் இறங்குறது, இறங்குறப்போ இதை பிடுங்கி விட்டுருச்சுன்னா நேராக பரலோகம் தான் போவேன், அப்புறம் ஏன் எடுத்து நீ பிடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு சிரிச்சுட்டே. சார் ஒரு போலீஸும் காணும் சார், ஒரு குழந்தையும் காணும் சார், நீங்கள் என்ன சார் விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. ஏண்டா அதுக்குன்னு ஒரு மனுஷன் சிரிக்கக்கூடவா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நில்ல நானே இறங்குறேன், இங்கே பாரு ஒரு வேளை நான் ரிட்டன் வரலண்ணா உடனே போலீஸுக்கு கால் பண்ணிவிடு, நிறையா இந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர வச்சிருண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நின்றுட்டுருக்கா. முதல்ல ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாரு. சார் ஒரு வேளை உள்ளே இல்லைன்னா ஆம்புலன்ஸ்காரன் வந்து திட்டினானா அப்படின்னு இவன் கேட்க, கூமாட்டா அவன் திட்டினா அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு வேளை இருந்தால் என்ன பண்ணுறது, எத்தனை நாளாக இங்கே கடத்தி வச்சுருக்காங்களோ தெரியல, நீ வேற அடித்து சொல்கிறியே, உன்னோட அந்த பச்சி சொல்கிறது நான் கேட்டே தான் ஆகணும், ஏன்னா உன் பச்சி தப்பாக சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்படியே கீழே இறங்குறாரு. ஸோ நல்லா ஆள் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு அந்த பாலஞ்சு பாங்கிணத்தில் இறங்கும்போது ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்குது. அப்போ இவனும், சார் பேசாமல் ஷூ கழட்டிடுங்க சார், ஷூ நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு கால் எங்கே வைக்கிறீங்கன்னு தெரியாது அப்படிங்க. டேய் எதனாவது கடிச்சிக்கிட்டு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் கேட்பாரா. அதுவும் சரிதான், சரி இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கீழே அப்படியே இறங்கிட்டு இருக்காரு. ஒரு அரை கிணறு இறங்க வரைக்கும் மேலே இருக்கிற வெளிச்சம் அப்படியே நல்லா படும். அப்படியே உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா கருகும்னு இருக்குது. அவருக்குன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. ஸோ கீழே இருந்து கவின் அப்படின்னு கத்த, சார் என்னாச்சு, யாராவது கிடைச்சாங்களா, போலீஸ் கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் முதல்ல ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுடா, இதுக்குள்ளே இறங்குனா திரும்ப மேலே ஏறுறது கஷ்டம், முதல்ல அவங்களே வர சொல்லு அப்படின்னு சொல்ல அவனுக்கு கால் பண்ணிடுறான். கால் பண்ண ஒரு அரை மணி நேரத்தில், ஏன்னா இது ரொம்ப அவுட்டர் சிட்டி இல்லையா, அரை மணி நேரம் ஆகுது ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரத்துக்கு. ஸோ எல்லாமே வந்து அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்கியும் அப்படியே உள்ளே இறங்குறாரு. கிணறு அது பெரிய பாங்கிணறு போல் பயங்கர ஆழமாக இருக்குது. இதுவும் இல்லாமல் தண்ணி வேறு இல்லை அந்த கிணத்துல. ஸோ அந்த மொட்டை கிணறா ஏதோ கிணறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தண்ணி இல்லாத வறண்டு போன கிணறு. திடீர்னு தண்ணி ஏதாவது வந்துருச்சுன்னு வையன், அவ்வளோதான் இல்லை நான் செத்த இல்லை அப்படின்னு நினச்சிட்டே தான் போகிறாரு. அப்படியே உள்ளே இறங்க சுத்தமாக கண்ணே தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறாரு. ஸோ டார்ச் ஆன் பண்ணி அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் ஆழம் அதிகமாக இருக்குது. டேய் நாசமாக போனவனுங்களா, என்னடா கிணத்து கட்ட சொன்னால் ஏதோ கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் பாதாள வழி போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஆழம். இப்போ ஆழம் போக போக யூங்கி பேசுறது மேலே இருக்கிறவனு கேட்க மாட்டேங்குது, அவன் கத்துறது யூங்கிக்கும் அந்த அளவுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனாலும் ரொம்ப சத்தமாக கத்துறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அவனும், சார் என்ன சார் நான் பேசுகிறேன் நீங்கள் பேசவே இல்லை, நான் பயந்துட தெரியுமா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து பேசினா கேட்க மாட்டேங்குது, நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது, வந்துட்டாங்களா எல்லாருமே அப்படின்னு கேட்க, சார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒரே இருட்டாக இருக்குது, கொஞ்சம் அந்த ஃபயர் சர்வீஸ்காரங்களாம் இருக்காங்களே அவங்கள உள்ளே இறக்க, இல்லைன்னா எனக்கு ஏதாவது ரோப் கொடுக்க சொல்லு, இதுக்கு மேலே உள்ளே இறங்கிறதுக்கு வழி இல்லை, ஆனால் ஆள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க வந்துட்டு அந்த ரோப்பெல்லாம் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அனுப்புவான்னு கேட்க, இல்லை வேணாம், இதுக்கு மேலே உள்ளே போகும்போது கொஞ்சம் குறுகலாக இருக்குது, ஸோ 2 பேர் போக முடியாது, அதனால் வேணால் மேலே வந்து இந்த இடத்துல நிற்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டும் ஃபயர் சர்வீஸ்காரங்க தான், ஒருத்தர் மட்டும் உள்ளே இறங்கி அந்த பெல்ட்டெல்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்கி போட்டு விட, இவங்க இருந்துட்டு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜின்னு. ஜின் நீயா அப்படிங்கிறாரு. இவங்கி நீங்கடா அரைக்கிணத்துக்குள்ளே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜின் கேட்கா. அட மச்சான் அதை ஏன் கேட்குறா, ஒரு பொண்ணை காணுன்னு சொல்லி ஒரு போலீஸ் தேடி போயிருக்காங்க, இப்போ அந்த போலீஸையும் காணுன்னு கேஸ் என்கிட்ட வந்துருக்குது, இந்த கிணத்துக்குள்ளே மட்டும் நான் தனியாக இறங்கியிருந்தேன், என்னையும் காணுன்னு கேஸ் அடுத்து யார்கிட்ட போயிருக்குமோ தெரியல, சரி ஓகே நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே தான் உள்ளே இறங்கிட்டு இருக்காரு. இப்போது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜின் பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே விட அவரும் உள்ளே போயிடுறாரு.
அப்படி உள்ளே போகும்போது அவருக்கு வந்துட்டு அந்த தலையில் வந்துட்டு அந்த லைட் மாதிரி ஒரு இது பெல்ட் மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல, அப்படி தான் கட்டியிருக்காங்க. அந்த வெளிச்சத்துலேயே அப்படியே அவர் மெதுவாக வந்துட்டு பார்த்துட்டே வராரு. ஸோ நல்லா ஆழமாக போகுது. கொஞ்சம் தூரம் போகும்போது அவருக்கே செம பயம் ஆகிடுது. என்னது, மூச்சே விட முடியல, இங்கே யாராவது இருந்தால் உயிரோடு இருக்க முடியுமா இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி தான் பயந்துட்டு போகிறாரு. ஸோ எல்லாருமே கால் வந்துட்டு கனெக்டில் தான் இருக்குது. ஜின் பேசிகிட்டே இருக்காரு. இவங்கி ஓகேவான்னு சொல்லி கேட்க, மூச்சு முட்டுதுடா அப்படிங்கிறாரு. பேசாமல் நீ மேலே வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ இருக்க மாதிரி தெரியுது. மச்சான் யாரும் உள்ளே இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, நல்லா பாருன்னு ஜின் சொல்லுவார். ஸோ கவின்னு பார்த்தீங்கன்னா, சார் அது அந்த போலீஸான்னு கேட்க, ஆமாடா போலீஸ் தான், ஷூலாம் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே தான், சரி ஓகே அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்க, அவங்களுக்கு உயிர் இருக்குதா ஓகேவா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும், மேலே கொண்டு வரேன், டாக்டர் பார்த்து சொல்லுங்கள், அப்படியே மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸை வந்துட்டு தூக்கத்துக்கு வராரு. ஸோ கீழே லேண்டெல்லாம் இறங்கி நிற்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் அந்த போலீஸ் அப்படியே தூக்குறதுக்கு அப்படியே கிட்ட போகும்போது தான் பார்க்குறாரு ஒரு பொண்ணா, அட பாவிங்களா, பொண்ணை ஏன்டா இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, நல்லா தான் இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு மூஞ்செல்லாம் பார்க்கல, அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டுட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. அப்போ சரன்னு மேலே இழுக்கிறாங்க. மேலே இழுக்கவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜின் அரை கிணத்துக்குள்ள நிற்பார்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க வந்து நிற்கிறாரு அந்த பொண்ணை அப்படி தூக்கிட்டு. ஸோ இப்படியே தூக்கிட்டு மேலே ஏறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு மேலே இழுக்கணும், அது திரும்ப பேலன்ஸ் பண்ணி நடுவில் இருக்கிற இடத்த இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வரது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே முதல்ல இவங்களை மேலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை கழட்ட ஜின் போகும்போது வயன் அப்படிங்கிறாரு. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, நானே அவளை மறந்துட்டேன், நீ இன்னுமா மறக்கல அப்படின்னு கேட்க, ஏய் ஒயன்டா அப்படிங்கிறாரு. என்ன ஒயன், ஏண்டா இப்போ கூட நீ எனக்கு அவளை ஞாபகப்படுத்தணுமா, எனக்கு வர ஆத்தத்துக்கு எதுக்கு திருப்ப எனக்கு அவளை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, மச்சான் இது ஒயன்டா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அப்படியே மூஞ்சி பார்க்குறாரு. அதாவது தோலில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கையில் அப்படி பிரைடல் ஸ்டைலில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பார்க்க, நீங்கள் தான் அப்படியே யூனிஃபார்ம் மட்டும் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க, பேச்சு மூச்சும் இல்லை. இவங்களுக்கு நான் இதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அப்படி கணத்தை தட்டிட்டு இருக்காரு. ஒயின் சொல்லிட்டு சீக்கிரம் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ மேலே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்கல. அப்போது கவின் தான் கால் கனெக்ட் பண்ணியிருப்பார்ல, மேலே எடுங்க சீக்கிரம் சார் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சரசரன்னு மேலே இழுக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து உங்களை பிடிச்சிருப்பாரு. ஸோ பிடிச்சிட்டு இருக்கும்போதே அப்படி மேலே இழுக்க சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க. 2 பேர்த்து இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இழுக்கிறாங்க. அப்போது ஜின் பார்க்கணுமே, இப்போ தான் திட்டினா இப்போ என்ன கத்திட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜின்னி மேலே இழுத்துக்குவாங்க. இப்போ மேலே வந்ததுமே இவர் யார்கிட்டையுமே உங்களுக்கு கொடுக்கல, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எங்கே ஆம்புலன்ஸ் எங்கே அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஆம்புலன்ஸ் அங்கே தான் நிற்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லோரும் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுமே உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு வைன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை, பேச்சு மூச்சே இல்லை. அப்போது ஆம்புலன்ஸில் ஒரு டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்கள அப்படியே கத்தி கூப்பிட்றாரு. என்ன வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அவங்களும் ஓடி வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் டாக்டர் ப்ளீஸ், அவள் உயிரோடு இருக்கா அப்படின்னு மட்டுமாவது சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சார் பயப்பட வேணாம், அவங்களுக்கு உயிர் இருக்குது, ஆனால் மயங்கி இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எத்தனை நாள் இங்கே இருந்தாங்கன்னு தெரியல, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இருட்டில் மூச்சு விட முடியாத இடத்துல இருந்திருக்காங்க, அவங்க மேபி கோமாவுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொன்ன அடுத்த செகண்டுக்கு துரை தான் போய்ட்டு ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போது ஜின்னி இதெல்லாம் நின்று அங்கே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா கவினை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அவனும் சார் ஃபயர் சர்வீஸ் சார் அப்படின்னு கூப்பிட, என்னடான்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. என்னோட சார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னையும் உங்கள் வேனில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏண்டா நீங்களே காரில் தானே வந்திருப்பீங்க, அப்புறம் என்ன உன்னை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு கேட்க, ஆமாம் இல்லை மறந்துட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பப்போ ஒரு மாதிரி பதட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறான். ஸோ அப்படி மறந்துட்டு சரி ஓகேன்னு போயிட்டு இவனு கார் எடுத்துகிட்டு நேராக போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் அவங்க இங்கேருந்து வரத்துக்கு. பட் இவர் 1/2 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு சிட்டிக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா என்ன சார் என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அது முதல்ல நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருந்திருப்பாரு. ஃபைனலாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்துலேயே இருப்பீங்க, ஐசியூவில் தான் இருக்கீங்க. இப்படியே ஒரு 2 டேஸ் போகுது. அப்போது ஜின்னும் பார்த்தீங்கன்னா டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துட்ருப்பாரு. என்னடா என்னாச்சு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க,
இவ கண்ணையே திறக்கலை, என்னன்னே தெரியல, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால நான் எனக்கே உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு பேசுகிறாரு. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு டேய் அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்னு கேட்பாரா. உண்மையை சொல்லு, மறந்துட்டேன், அவள் தேவையில்ல, வேணான்னு சொன்னேன். இப்போ என்ன, கிட்டத்தட்ட அவள் சாகுறாளோ இல்லையோ நீ செத்துட போல அவளை இப்படி பார்த்து அப்படின்னு கேட்கவும் இப்போ தான் அவருக்கு அது ரியலைஸ் ஆகும் போல். ஆமாம்ல, தெரியல, இப்படி பார்க்க முடியல, சண்டை தான், கோவம்தான், பார்த்து பல வருஷம் ஆச்சுதான், ஆனால் மறந்துட்டேன்னு நினச்சேன், மறக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ டாக்டர் வந்துட்டு அந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல யூங்கி பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட்கெல்லாம் எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்காரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் யூங்கி பார்க்குறீங்க. அப்படியே என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக அவரை பார்க்க அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது அவர் அழுகத்தை பார்த்து உங்களுக்கும் அழுக வந்துடுது. இப்போ என்னன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா வந்துட்டு படிச்சிருந்துருப்பீங்க, ஈவன் லவ் கூட பண்ணியிருந்திருப்பீங்க. ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது 2 பேர்த்துக்கு ஒரு குட்டி சண்டை வந்திருக்கும், அதனால நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நீங்களும் படித்து முடித்து போலீஸ் வேலைக்கு போயிருப்பீங்க, அவரும் படித்து முடித்து சிஐடி ஆகியிருந்திருப்பார். நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போயும் 2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் 2 பேரும் இப்போ தான் மீட் பண்ணிக்கிறீங்க. ஆனாலும் கூட இன்னுமே அந்த லவ் வந்துட்டு கொஞ்சம் கூட குறையாமே இருக்குது. அது 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கும் போதே புரியுது. ஸோ 1 வீக் ஆகுது, இவங்க தான் உங்களை பார்த்துக்கிறாரு. ஜூஸ் போட்டு கொடுக்கறது என்ன, அது பண்ணுறது என்ன, இது பண்ணுறது என்ன, நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக அவர் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அவரும் எதுவுமே பேசல, ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜின் மறுபடியும் வராரு. என்ன வயன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஜின் நீங்களா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு இப்போ பரவாயில்லல்ல அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அப்படிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜின் தான் கேட்குறாரு. ஆக்சுவலாக யூங்கி கேட்டிருக்கணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஆனால் அவர் அது எதையுமே கேட்காம உங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறது, உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த விசிட்டர் மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போது ஜின் தான் என்னாச்சு, எப்போ அந்த மாதிரி ஆச்சு, எப்போ நாங்கள் கொண்டு போய் போட்டாங்க, இல்லை நீ இது தவறி விழுந்துட்டியா, என்ன ஏதுன்னு கேட்க. ஸோ நீங்கள் அது ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டது, என்னால் சொல்ல முடியாது ஜின் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. ஸோ ஜின்னும் அதை புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் சரி ஓகே இப்போ நீ சேஃப் தானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவே அவருக்கு கால் வந்துடுது. ஸோ அடுத்து ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, ஏதோ ஒரு பில்டிங்கில் ஃபயர் வந்திருக்கும், அதனால் அவருக்கு கால் பண்ண அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது அப்படியே தான் 1 வீக் ஆயிடுது, நீங்களும் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு சரி உன் வீடு எங்கன்னு சொல்லு, கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் நீ நிஜமாக என்னை தேடி தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா அந்த ஃபைலை கூட அவர் பார்த்துருக்க மாட்டார்ல. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போது அவரும் இல்லை கேஸ் எனக்கு வந்துச்சு, போலீஸை காணோன்னு சொல்லிட்டு அதனால் வந்தேன், உன்னை பார்க்கல, நான் அந்த ஃபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய அசிஸ்டண்ட்டு தான் கண்டுபிடிச்சான் உன்னை அப்படின்னு சொல்ல. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவின் அங்கே நிற்பான். அவனையும் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. ஓகே உன் வீடு எங்கன்னு சொல்லு, நான் போயிட்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. பரவாயில்ல நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லுவீங்க. ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் வீடு சொல்கிறீங்க, அவரும் வீட்டை பார்க்குறாரு. உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்கி போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா கல் நெஞ்சக்காரி, திமிரு பிடிச்சவ, குறையதா பாரு கொஞ்சமாவது திமிரு, எப்படி பேசிகிட்டு இருக்கிறா, ஒரு வாரம் நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், இவளுக்கு எவ்வளோ வேலை பண்ணியிருப்பேன், வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்றாளா, நான் வாய் திறந்து கேட்டு கூட அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நீங்கள் ஏன் சார் அவங்க வீட்டுக்கு போனோம், நம்ம தான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம்ல, நம்ம வேலை முடிஞ்சு, இனி அந்த பொண்ணோட கேஸை கண்டுபிடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, டேய் அது உனக்கு அதெல்லாம் தெரியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் இவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல் வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ தான் அந்த ஃபைலை பார்க்குறாரு. எடுத்து பார்க்கும்போது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது, உங்கள் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. இதை முதல்ல பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உனக்கு கண்டுபிடிச்சிருப்பேனே, என்னமோ கொஞ்சம் அசால்ட் பண்ணிட்டேன். அப்போது நம்மளோடவங்கன்னா கொஞ்சம் பதறுது, மற்றவங்கன்னா அசால்ட்டாக இருக்கோமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் உயிரும் ஒன்றே தானே, நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரி கேர்லெஸ் எல்லாம் இல்லை,
என்ன உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது. மற்றவங்கன்னா பதட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காப்பாற்றுறதை மட்டும் பார்ப்பீங்க. மற்றபடி நீங்கள் கேர்லெஸ்ஸாலாம் யாரையும் விட்டதில்லை. நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் காமாக அந்த டே அப்படியே தான் போகுது. நைட்டு போய் படுத்தா அவருக்கு தூக்கமே வரல. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நைட்டு போய் தூங்குறீங்க, உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. அவன் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி வந்து பார்த்துக்கிறான்? கல்யாணம் ஆயிருக்குமா என்ன? குழந்த இருக்குமோ? இருக்கலாம். இல்லாமல் அவங்க போக போகுது. இத்தனை நாளாக இவனையெல்லாம் யாரும் கரெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியான்னு கேட்கவும் அப்பாட்டுக்கு போயிட்டா. ஒரு வேளை கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? குழந்தைக்கு இது இருக்குமோ? இருக்கலாம். இத்தனை நாளாவா யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பாவா? குழந்தைன்னா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. ஒருவேளை குழந்தைக்கு என்னோட பேர் வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன எதுக்கு வம்பு, நம்ம திரும்ப அவளை மீட் பண்ணாமல் இருக்கதா நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. 2 பேரும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுவுமே பேசியே இருந்திருக்க மாட்டீங்கல்ல, அதனால இப்படி டவுட்டோடயே இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவரும் வேலைக்கு போகிறாரு, நீங்களும் வேலைக்கு போகிறீங்க. அப்போது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கேஸ் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, நான் கண்டுபிடிக்கல, இதோ இவன் தான் கண்டுபிடிச்சி சொன்னான். நீங்கள் ஃபைலை கொடுத்த அடுத்த செகண்ட்கெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லடா கவின்னு, உன்னையே பர்மனெண்ட் ஆக்கிடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆஃபீஸர் சொல்ல, தேங்க்யூ சார், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிமா. சரி ஓகே, அடுத்து அந்த காணாமல் போன பொண்ணு அந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு ஒரு டீம் இருக்குது, எல்லாத்துக்கூடயும் ஒன்றா போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களா. நாங்கள் 2 பேர் போதாதா, இத்தனை கேஸ் நாங்கள் 2 பேர் தானே போய் கண்டுபிடிச்சோம், டீம் எல்லாம் எனக்கு எனக்கு அப்படின்னு கேட்க, அவங்க இருந்தால் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வாயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. நைட்டு தான் நினச்சிருப்பாரு இவளை பற்றி நினைக்கக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு. இப்போ என்னடானா கூடவே வேலை செய்ய சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க, நீங்களும் தின்னு முழிச்சிட்டே வரீங்க. என்னது இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினச்சா திருப்ப இவன் கூடயேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. இப்போது 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவர் தான் உங்களை காப்பாற்றினாரு. ஓகே வைன், நீங்கள் இவர் கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் யூங்கி பார்த்துக்கோ, இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கேஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 3 பேருமா ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி. நீங்கள் போயிட்டு வேலையை ஆரம்பித்தா போதும், இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. யோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே போக, டேய் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஆஃபீஸரும். என்ன மரியாதை, அந்த பொண்ணுக்கு என் கூட கோத்து விட்டுக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. டேய் என்னடா, நம்ம தனியாக இருக்கும்போது வாயா போயான்னு பேசுகிறா, சரி ஓகேன்னு விட்டா, இப்போ நான் எல்லாத்து முன்னாடி அப்படியே பேசுகிறேன், என் மரியாதை என்ன ஆகுது அப்படின்பாரா. யோ அதெல்லாம் விடு, இதுக்கு இப்போ என்ன அந்த பிள்ளை கூட கோத்து விட்டுருக்கா? நான் போய் தனியாக கண்டுபிடிக்க மாட்டேனா? அவளே நான் தான் கண்டுபிடிச்சேன். அவளை திருப்பி யாரோ தூக்கிட்டு போயிடா, திரும்ப நான் அவளை தான் தேடிட்டு இருக்கணும். இதெல்லாம் வேலைக்காகாது, அந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கிறாரு. நீ வேணான்னு சொன்னால் நாங்கள் விட முடியுமா? அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அந்த கேஸை நெருங்கிட்டா. அவள் கண்டுபிடிக்கிற எட்ஜில் இருக்கும்போது தான் அவளை இந்த மாதிரி அட்டாக் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. நீ 2 வாரம் வேலை செஞ்ச வேலையை நீ வேற யாருக்கா கொடுக்க சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு உன் டீமுக்கு கொடுத்த. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 1.5 மாதம் வேலை பண்ணியிருந்திருக்கா. அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்களா? அவளோட ஒர்க்கும் அதில் இருக்குது. அவள் அவங்க கூட இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. மண்டே பிச்சுட்டு வராது இவர். ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாருமே கிளம்பணும். ஸோ நீங்கள் யூங்கி கவின் 3 பேரும் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் போகிறீங்க. அங்கேருந்து ஃப்ளைட் ஏறிட்டு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆகுது அந்த சென்னையிலேருந்து குவாஹாத்திக்கு போகிறதுக்கு. ஸோ குவாஹாத்தி அப்படிங்கிறது அது ஒரு ஊர், அதாவது அது இன்னொரு பிளேஸு இந்தியாவில் தான் இருக்குது. பிரம்மபுத்திரா சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரிவர் சைடு இருக்கிற ஒரு பெரிய ஊர். இப்போ 3 பேருமே ஒரு 4-4.5 மணி நேரம் கழித்து அந்த ஊரை ரீச் பண்ணிடுறீங்க ஃப்ளைட்டில். ஸோ ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு காரில் தான் போகணும். உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்துட்டு வெஹிக்கிள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது ஓனாக வந்துட்டு நீங்கள் அங்கே இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் எல்லாருமே அந்த காரில் போக, கவினா காரை வந்து ட்ரைவ் பண்ணுவான். ஸோ கவினும் இவங்கேயும் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, நீங்கள் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. உங்கள் லக்கேஜ் எல்லாம் அதில் தான் இருக்கும். எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருக்குறீங்க. உங்களுக்கு இவங்க இன்னும் அந்த அளவுக்கு பேச்சு இல்லை. ஸோ அப்படியே பழசெல்லாம் அப்பப்போ நினச்சி பார்த்துட்ருப்பீங்க. ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணியிருப்பீங்க, யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக மீட் பண்ணிக்கிறேங்கிற பேரில் உங்களோட டீச்சர்கிட்ட மாட்டியிருப்பீங்க. ஆனால் நல்ல டீச்சர் போல். இங்கே பாருங்கள்,
நீங்கள் இப்போ லவ் பண்ணுறது நான் தப்புன்னே சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யாரையும் நான் பிரிக்க விட மாட்டேன். ஆனால் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, என்ன என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி ஒரு மிரர் இருக்கும்ல, அதில் உங்களை பார்த்துருந்துருப்பாரு உட்காந்துட்டு. நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த விஷயத்தை எல்லாமே. அந்த பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே, அன்றைக்கி அந்த மிஸ்கிட்ட நல்லா மாட்டினோம்ல, ஆனால் நல்ல வேலை அவங்க அன்றைக்கி எதுவும் சொல்லலை, வீட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மட்டும் அவங்க கண்ணில் மாட்டினதுக்கு பதிலாக வேறு யார் கண்ணிலையாவது மாட்டியிருந்துருக்கலாம், பேசாமல் இவ்வளோ பிரச்சனையும் இருந்திருக்காது, ஆரம்பத்துலேயே எல்லாமே ஸ்டாப் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப, என்ன சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஆரம்பத்தில் எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்குமா? அப்போது உனக்கு பிடிக்காம தான் நீ அதில் இருந்தியா என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு கேட்குறீங்க. கவினுக்கு நான் தலையும் புரியல வாலும் புரியல. ரிலேஷன்ஷிப்பா, ஸ்கூலா, மிஸ்ஸா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்போ இவங்கியும் நான் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல அப்படிம்பாரா. வேற எப்படி சொல்ல வந்த? வேற எப்படி சொல்ல வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கருமம் பிடிச்சவா, இன்னுமே இந்த சண்டை கோழித்தனத்தை விடவே மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் சண்டை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தாயே ஆளை விடு அப்படிம்பாரு. இல்லை அப்படியெல்லாம் விட முடியாது, உண்மை சொல்லு, அப்படின்னா உனக்கு பிடிக்காம தான் நீ என் கூட பேசிகிட்டு இருந்தியா, நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிச்சியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இப்படி கேட்கவும், இங்கே பாரு நான் ஒன்றும் நடிக்கவெல்லாம் கிடையாது, ஆனால் இப்போ என்ன நான் சொன்னேன், ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன், என்னப்போ அப்போவே எல்லாமே முடிஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, இவ்வளோ வலி வேதனை எதுவுமே இருந்திருக்காது அப்படிங்கிறாரு. உனக்கு அப்படி என்ன வலி, என்ன விடவா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு என்னடி தெரியும், என் வலி எனக்கு தான் தெரியும் அப்படிம்பாங்களா. ஸோ இவங்க இந்த மாதிரி பேசிக்க, சரி அதை பற்றி பேசுகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கவின் கேட்குறான். நீ வாய் மூடுறா அப்படின்னு சொல்லி இவர் கத்த. ஓகே சார் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நேராக கரெக்டாக ட்ரைவ் பண்ணிட்டு மட்டும் இருக்கான். அப்போ நீங்களும் ஆமாம் அதுவும் சரி தான், அப்போவே எல்லாம் முடிஞ்சிருந்தா இத்தனை வலி எனக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்ல. அப்போ இவங்க மறுபடியும் இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, என்ன இருந்தாலும் நம்ம சேரலாம் கிடையாதுல்ல, இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு அது அப்போவே ஃபுல்லாக கட் ஆகிருந்துச்சுன்னா நிறையா தேவையில்லாத மெமரிஸாவது இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வரும். அவருக்கும் அதே மாதிரி தான். இப்போது ரெண்டு பேரும் அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்க. கவின் தான் பாவம், என்ன ஏதோ ஒரு பழைய லவர்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நமக்கு எதுக்கு வந்த வேலையை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் போல் ஆகுது. ஒரு வழியாக அவனும் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ரிவர் பேங்க்கிட்ட வந்துடுறான். இப்போ வந்து காரை நிறுத்திட்டு இப்போ 3 பேர் வெளியே இறங்குறீங்க. நீங்கள் ஒரு மேப் எடுத்து இவங்க 2 பேர்த்துக்கு காட்டுறீங்க. என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. என்னவா, இதுதான் நம்ம போக வேண்டிய இடம், அந்த பொண்ணுக்கு வயசு 12, அவளோட பேர் மீரா அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியும் தெரியும், ஃபைலெல்லாம் படிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அது இல்லாமல் சரி நம்ம ஏன் இங்கே இருக்கோம், அந்த பொண்ணு நம்ம ஊரில் தானே காணாமல் போயிருக்கா, ஆனால் நாம் ஏன் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, இந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கா, அது எந்த இடம்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, கடைசி வாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீங்கள் எல்லாரையும் வந்துட்டு விசாரிச்சுருந்துருப்பீங்கள்ல, இந்த மாதிரி விசாரிக்கவும் இந்த இடத்துல அவங்களோட ஆட்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இங்கே தான் இருந்திருப்பா போல், இங்கே தான் கடத்தி வச்சுருந்துருப்பாங்க. அப்போது நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களையும் பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போய் உங்கள் ஊர்லேயே ஒரு அவுட் ஆஃப் சிட்டி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல அது மாதிரி கிணத்துக்குள்ளே போட்டு போயிருந்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது, அவ்வளோ இருட்டாக இருந்திருக்கும். அப்படியே அதை நினைக்கும் போது கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்குவார். நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, இல்லை கை நடுங்குச்சுல அதான் பிடிச்சா, ஏன் சரக்கு ஜாஸ்தி அடிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு கையை பிடிங்கி விட்டுட்டு, லூஸு மாதிரி பேசாத, என்னை பார்த்தா என்ன குடிக்காத மாதிரி தெரிதா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் நீ குடிச்சதே இல்லையா, உண்மை சொல்லு நீ குடிச்சதே இல்லை, குடிச்சிட்டா நீ கூட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே ஏதோ வந்து பேசுகிறாரு. வாங்கிட்டே என்ன பழசு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் இங்கே வேலை விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நானும் வேலை விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி அப்புறம் பையனுக்கோ இல்லை உன் பொண்ணுக்கோ என் பேர் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படிம்பிங்க, இல்லை பொண்ணு இருக்கா பையன் இருக்கா, என் பேருக்கு இது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பற்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அப்போ என்ன கல்யாணம் ஆகலையா, பரவாயில்ல கடவுள் கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இரு நான் இப்போ சந்தோஷப்படுறேன், எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு இனிமேல் எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்குவாரு. அப்போ நீங்களும் அப்போ நீ உன் பொண்ணு பேருக்கு என்னோடய பேர் தான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்ல, இல்லையா
நாளாக வைக்கல அப்படிம்பாரு. ஓ அப்படின்னா உன் பொண்ணுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுட்டே என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஏண்டி என்னை மட்டும் பார்த்தா என்ன கல்யாணம் பிள்ளை பெற்ற மாதிரி தெரியுதா உனக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு உங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. எதுக்கும் சிரிக்கிறா அப்படின்னு கேட்க, சும்மா சும்மா தான் சிரிச்சேன், ஒன்றும் இல்லை அப்படிம்பீங்களா. அப்போ கவின் பார்த்தீங்கன்னா, நிறுத்துங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் 2 பேரும் பழைய காலத்தில் லவ் பண்ணி இருந்துக்கிறீங்க, 2 பேரும் ஏதோ ஒரு சண்டை வந்து பிரிஞ்சிருக்கிறீங்க, இப்போ 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரியாமல் இந்த மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிறீங்க, இன்னுமே உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். டேய் இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னோமா அப்படின்னு யூங்கி கேட்க, அப்போ கவினும், இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ அதான் முக்கியம், அந்த குழந்தை காணாமல் போயிட்டு 1.5 மாதம் ஆகுது அப்படிங்கிறான். அப்புறம் தான் நீங்கள் ஐயோ ஆமாலன்னு சொல்லிட்டு ஸோ வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது இவங்கியும் இப்போது இங்கே வந்துட்டோம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நெக்ஸ்ட் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு ஃபெரி வரும், ஸோ அதில் தான் போகணும் அப்படின்னு சொல்ல, அப்போது இங்கே இருக்கிற கவின் பார்த்தீங்கன்னா, மேடம் அதோ அங்கே ஒன்று போகுதே அதுவா ஃபெரி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்து, ஷிட் போயிடுச்சா, டேய் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு அதை சொல்லாமல் அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும், நம்ம அங்கே போக போகிறோன்னு எனக்கு தெரியாதே, நீங்கள் இப்போ தானே சொல்கிறீங்க, அது ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்க, நம்ம இங்கே வந்து நின்னோம்ல, அப்போ கூட ஒரு 10 நிமிஷம் நின்றுருந்துச்சு, அப்போ தான் எடுத்தாங்க, நான் அது போகும்போது பார்த்தேன், அழகாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறான். டே நம்ம அதில் தாண்டா போகணும், அதை மிஸ் பண்ணால் திரும்ப வரத்துக்கு லேட் ஆகும் தெரியுமா, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் பிளான் சொல்கிறீங்க, இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போது யூங்கியும், சரி விடு, நீ பிளானை சொல்லு, அதுக்குள்ளே அது போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு ஃபெரி வரும், அதில் காரெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஃபெரி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, அது ஒரு பெரிய போட்டு. இப்போ நார்மலான போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று கடக்கிறதுக்கோ இல்லை எங்கேயாவது போகிறதுக்கோ கடல் எங்கேயாவது போகிறதுக்கோ ஜனங்க அதாவது மனுஷங்களை கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது போட்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய வகை போட்டு இது வந்துட்டு ஃபெரின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம அதில் வந்துட்டு பைக்கு காரு சில நேரம் வந்துட்டு ட்ரக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த பக்கம் இருக்கிற ஆற்றுக்கும் அந்த பக்கம் கரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரிட்ஜும் இடையில கட்டாமல் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு பைக் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ பைக்கு இந்த மாதிரி கார்லாம் வேணும்ல, அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கும். ஸோ அதனால் பைக்கு கார் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபெரியில் எடுத்துகிட்டு ஜனங்களையும் கூட்டிகிட்டு அதை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபெரின்னு சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட் ஒரு ஃபெரி வரும், ஸோ அதில் நம்ம ஏறிக்கலாம். அங்கேருந்து நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரிவர் ஐலாண்டுக்கு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அங்கே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் முதல்ல எனக்கு இந்த கேஸ் ஒன்றுமே புரியலை, என்னதான் மேட்ரு அப்படிங்கிறாரு. ஃபைலை படிச்சியா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே படிக்கிறது, அந்த பொண்ணோட டீட்டெயில் தான் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே தான் இவன் வந்து ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன்னு கூப்பிட்டான், அப்படியே எழுந்துச்சி வந்துட்டேன், அப்படியே நாள் போயிடுச்சு, என்ன கேஸு அப்படின்னு கேட்க, நீங்கள் சொல்கிறீங்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு தான், அந்த பொண்ணு ரொம்பவே லோன்லியாக எப்பவுமே இருப்பா, ஆனால் ஸ்கூலில் டாப்பர் அவ தான் அப்படின்னு சொல்ல, ஓ சரி அதுக்காக அந்த பொண்ணு எப்படி இது வரைக்கும் கடத்திட்டு வந்தாங்க, என்ன குழந்தை கடத்தல் அந்த மாதிரி கேஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, ஏன்டா ஃபைலையே படிக்காமல் எதை நம்பிடா என் கூட வந்த, நீ எப்படிடா சிபிசிஐடியா வேலைக்கு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, ஏய் இப்போ என்ன விடு, நான் அந்த ஃபைலையே படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஃபைல் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. ஸோ கார் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஏன்னா அடுத்த ஃபெரி வந்தால் போகணும்ல அதனால. ஸோ இவங்க அந்த ஃபைல் எடுத்து படிக்கிறாரு. அப்போது அந்த மீரா இருக்கால, அந்த பொண்ணு வயசு 12 தான், அவளை ஒரு ஹாஸ்டலில் வந்துட்டு விட்டுருப்பாங்க, லைக் அது பணம்லாம் கட்டாமல் ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்டல். ஸோ சில ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிற, அதாவது குழந்தைங்க பொன் குழந்தைங்களுக்கு மட்டும் நடத்துகிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிற ஒரு ஹாஸ்டல், ஓகேவா, அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர் தான், அவங்களால ஃபுல்லாக படிக்க வைக்க முடியல, வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு சில பேர்த்து மூலமாக தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு அங்கே நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருப்பா, சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரேங்கே அந்த பொண்ணு தான், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிருப்பா. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற யாருமே வந்துட்டு இந்த விஷயத்த பெருசாக படுத்திக்கல. அப்போது அவளோட அம்மா அவளை பார்க்க வரும்போது பொண்ணு எங்கன்னு கேட்க, பொண்ணு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி வந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, சின்ன பொண்ணுங்களை நீங்கள் வெளியே விட மாட்டீங்கள்ல, அவளை மட்டும் எப்படி விட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியாமல், எப்போ போனா அப்படின்னு கேட்க, அவள் 1 வாரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாலேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறமா போலீஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கும். நீங்களும் அதை பற்றி விசாரிச்சதில் உங்களால் அந்த கேஸை விட முடியல, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடி இருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க. பட்
என்னவோ உங்களுக்கு கெட்ட நேரமான்னு தெரியல, உங்களையே கடத்தி கொண்டு போயிட்டு அந்த மாதிரி கிணத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு 4 நாள் விட்டுருந்தா செத்தே இருப்பீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தான் வந்துட்டு அந்த கேஸில் இருக்குது, அந்த ஃபைலில். அப்போ யூங்கி கேட்குறாரு, சரி எனக்கு இதில் புரியாத ஒரு விஷயம், நீ என்ன நிஜமாவே போலீஸ் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எதுக்கு அப்படி கேட்குற அப்படின்னு கேட்க, இல்லை ஒரு கேஸோட ஃபைல்னா ஏன் கடத்துட்டாங்க, எதுக்கு கடத்துனாங்க எதுவுமே இல்லாமல் மொட்டைதாசன் குட்டை உள்ள மாதிரி மொட்டையாக எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அவள் காணோன்னு சொல்லி கேஸ் வந்துச்சு, அவளை தேடி இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு மட்டும் எழுதிக்கிறியே. உனக்கு எங்கே அந்த மாதிரி துப்பு கிடச்சிச்சு, நீ எது மூலமாக இவ்வளோ தூரம் வந்த, எதுவுமே இல்லை, எதுக்கு அந்த பொண்ணை கடத்துனாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அது வந்துன்னு சொல்ல வரும்போது இந்த கவிழ்ந்துட்டு, சார் அங்கே பாருங்க ஃபெரி ஃபெரி அப்படிங்கிறான். ஓ ஓகே, முதல்ல இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஃபெரி வந்ததுக்கப்புறமா 3 பேரும் அந்த கார் அதுக்குள்ளே ஏற்றிட்டு எல்லாரும் அந்த ஃபெரியில் ஏறி கிளம்புறீங்க. அதுவும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது நடு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு குட்டி ரிவர்லேண்டு அப்படின்னா இப்போ ஐலாண்ட் அப்படின்னா கடலுக்கு நடுவில் ஒரு குட்டி தீவு இருந்துச்சுன்னா அது ஐலாண்டுன்னு சொல்லுவல, அந்த மாதிரி இது வந்து ரிவருக்கு நடுவில் இருக்கிற ஒரு குட்டி ரிவர்லேண்டு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ரிவர்லேண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி தான். ஆறாக இருந்தாலுமே ரொம்ப பெரிய ஆறு தான் போல். இடையிலலாம் எந்த ஒரு பிரிட்ஜும் இல்லை, அதனால தான் இந்த ஃபெரி போய்கிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி. ஸோ நீங்கள் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கவின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படிங்க அதெல்லாம் வேலை செய்கிறது, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எனக்கு எந்த சிக்னலும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி வேலை தானே. ஸோ அவனோட வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாமல் பைத்தியம் பிடிக்குது அவனுக்கு. அவனை வச்சு தான் வந்துட்டு இதுக்கு மேலே எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஆனால் டவரே இல்லை, சிக்னலே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், புலம்பிட்டு இருக்கா. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. அவர் நிற்கிறது தெரியும், பட் இருந்தாலும் கண்டுக்கலை. ஆனால் இவங்க வந்து உங்ககிட்ட அயன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்பீங்களா? சாரி அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க? அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லுவாரா? ஓ, இன்னும் நீ அதை மறக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. நான் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது, ஆனால் அது ஒரு சின்ன விஷயம் தானே, எதுக்கு நீ அதுக்கு அவ்வளோ கோச்சிக்கிட்ட? அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டே என்ன? அதுக்கப்புறம் தானே நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி 2 பேத்துக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, விடு பழசெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு, இப்போ நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படிம்பீங்களா? அதான் போயிட்டு தானே இருக்கோம், வேலையும் பார்த்துட்ருக்கான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஏதாவது அன்றைக்கி ரொம்ப தப்பாக பேசிட்டேனா, நீ அன்றைக்கி அதுக்கு அவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நீ என்னைக்காவது எல்லாருமே இருந்துமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பீங்க. எல்லோரும் இருந்தேனா இல்லாத மாதிரியா? எனக்கு யாரும் இல்லை, அம்மா அப்பா அண்ணா தங்கச்சின்னு சொல்லி எல்லாருமே வீட்டில் இருக்காங்களே, நான் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. சரி ஓகே, ஆனால் உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பற்றி என்ன தெரியுமா? உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் தான் லவ் பண்ணனா என்ன 2 வருஷம் அப்படிங்கிறாரு. தெரியாமல் தான் நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்ல, என்ன தெரியாமல் லவ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சரி, என் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு தெரியல. அப்பா பேர் அப்படின்னு கேட்குறீங்க. அது அது அப்படிங்கிறாரு. ஏன்னா பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க, ஃபேமிலின்னு சொல்லி எதுவுமே நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர் அதை கேட்டே இருக்க மாட்டார். அதான் நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் தெரியலையே, ஏன் என்ன இப்போ அப்படின்னு கேட்க, முதல்ல எனக்கு யாராவது இருக்காங்களா இல்லையானது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. என்ன சொல்கிற நீ, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும், அன்றைக்கி நீ சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் தெரியுமா? ஏன்னா நீ சொன்னது நிஜம்தான், எனக்கு அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, யாராவது இருந்திருந்தா தானே உன்னோட ஃபேமிலி பற்றி எனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. 2 பேத்துக்கும் பாஸ்ட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சும்மா எப்பவும் போல் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு ஃபேமிலி டாபிக் வர நீங்கள் ஒரு மாதிரி ஃபேமிலி மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசியிருப்பீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு, அதெல்லாம் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்களா, அதனால் கூட இருந்தால் அதோட அருமை தெரியும், நீ ஹாஸ்டலில் தானே தண்டக்கர்மமாக சுற்றிட்டு திரியிற, உனக்கு எப்படி அவங்களோட அருமைலாம் தெரியும்னு கேட்டிருப்பாரு. ஆனால் நிஜமாகவே உங்களுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் உங்களோட அம்மா கூட இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. அதாவது ஒரு 6th கிரேடுக்கு மேலே ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க.
அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் மூலமாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருப்பீங்க, நல்லா படித்தங்காட்டிக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கூலில் நல்ல சீட்டு கிடச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் டைம் வேலைக்கு போய் தான் சம்பாரித்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயம் அவர் அன்றைக்கி பேசவும் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதனால நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் பேசதே விட்டுருந்துருப்பீங்க. அதை தான் இப்போ கேட்குறாரு. அது ஒரு பெரிய விஷயம்னு அதை பெருசு பண்ணி என் கூட சண்டை போட்டு போனல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதான் அவருக்கான பதிலே தெரியுது. அப்போது நிஜமாவே உனக்கு யாருமே இல்லையா, நீ என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல அப்படின்னு கேட்குறாரு. நீ கேட்டதில்ல, நானும் சொன்னதில்ல. சொல்கிற அளவுக்கு எனக்கு யாராவது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. ஏய் சாரி அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரி, என்னைக்காவது நீ இன்னொருத்தங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி அமைதியாக பார்க்குறாரு. சரி, மற்றவங்களுக்கு கல்யாண நாள், பிறந்த நாள், அதுக்கப்புறம் சில பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட ஞாபகமாக எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறவங்கிற பேரில் வந்து அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதை ஃபோட்டோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி என்னைக்காவது நீ அனுபவிச்சிருக்கியா? மற்றவங்களோட போஸ்ட்டில் வெறும் ஹெல்ப்பை வாங்குறவங்களா மட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிம்பாரு. நான் அனுபவிச்சிருக்கேன். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நான் படித்த ஆசிரமத்தில் யாருக்காவது கல்யாணமோ இல்லை பிறந்த நாளோ இல்லை யாராவது இறந்த நாளோ வந்தால் தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இதுக்காகவே நான் யாராவது செத்து போகணும்னு கூட ஒரு சில நேரம் நினச்சிருக்க தெரியுமா? ஏன்னா பிறந்த நாள்னு சொல்லி வரவங்க சாப்பாடு தான் கொடுப்பாங்க, ஆனால் போடுறதுக்கு ட்ரெஸ் கூட இருக்காது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை அப்படியே தைச்சு அந்த தையல் கூட கிழிஞ்சு திருப்ப மறுபடியும் தைச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ். எதுவும் பேச முடியாமல் உங்களை அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. அன்றைக்கி அவர் பேசுகிற அந்த வேர்டு உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்குங்கிறது அவருக்கு புரியுது. சரி ஓகே, அவள் பேசட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் நான் போட்டிருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு நான் ஸ்கூல் வருவேன்ல, யூனிஃபார்ம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். என்னைக்காவது உன்னை நான் மீட் பண்ணும்போது கலர் ட்ரெஸ்ஸில் மீட் பண்ணி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா என்கிட்ட ஒரு கலர் ட்ரெஸ் கூட இல்லை. நான் 11th படிக்கும்போது நான் பெரிய பொண்ணு தானே, ஆனால் ஆசிரமத்தில் நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவேன் தெரியுமா? எல்லாம் கிழிஞ்சிருக்கும், முன்னாடி சைடில் பின்னாடின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன சொல்கிறது. அதனால கூட சில நேரம் யாராவது செத்து போனாங்கன்னா பரவாயில்ல, அதுக்காக வரவங்க ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. ஸோ பிறந்த நாள், கல்யாண நாள்னு வரவங்க சாப்பாடு தான் கொடுப்பாங்க. ஆனால் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆனிவர்சரி இது பண்ணும்போது நிறையா பேர்த்துக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி கடவுளை யாராவது சாகடின்னு கூட நான் வேண்டியிருக்கேன். எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கோம்ல என் வாழ்க்கை. அதனால தான் நீ அன்றைக்கி சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. பாவம், உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? நான் உன்னை விட்டு போகணும்னு நினச்சதுக்கும் காரணம் அதுதான். ஏன்னா நீ நல்ல பெரிய ஃபேமிலி, ஆனால் எனக்கு ஃபேமிலினா என்னன்னே தெரியாது. நான் எப்படி உன் கூட வாழ முடியும்? உன் ஃபேமிலி கூட என்னால் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்க முடியாது. அப்படியே பண்ணிக்கிட்டாலுமே அவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க? ஒரு அனாதை மாதிரி தானே பார்ப்பாங்க. அதனால்தான், வேற ஒன்றும் இல்லை. உன்னை பிடிக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வரும். அப்படியே கண்ணில் இருக்க தண்ணி வெளியே வராமல் அப்படியே கண் கலங்கியிருக்கும். அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுறீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினா ஒரே ஒரு மாதிரி அழுக சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா கவின் தான் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறான். இவ்வளோத்தையும் அவன் கேட்டுருந்துருப்பான் போல். எதுக்குடா அழுகிற அப்படின்னு கேட்க, சார் என்ன சார், ஒருத்தவங்க வாழ்க்கையில் இவ்வளோ கொடுமையாக இருக்குமா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு தான் அழுகிறியா, எல்லாத்தையும் கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு அழுகிறான். ஏன்டா எனக்கு மட்டும் அழுகையே வரல, ஒரு மாதிரி இன்னுமே உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் ரொம்ப மோசம் சார், இவ்வளோ கொடூரமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டே, அது ஒரு சின்ன வார்த்தைடா, நான் அவளை பற்றி தெரியாமல் தான்டா பேசினேன், எதுக்கடா திருப்ப என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. பட் இருந்தாலும் நான் அழுக மாட்டேன்டா அப்படின்னு நின்றுருப்பாரு. இப்படியே தான் அந்த ஃபெரி பார்த்திங்கன்னா ஒரு அரை அளவுக்கு ரிவரில் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து லைட்டாக காற்றடிக்க ஒரு மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ நீங்கள் பாட்டுக்கும் அமைதியாக அதே இடத்துல நின்றுட்டே இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குதுல்ல, அந்த ஃபெரி ஒரு மாதிரி ஆடுது. இந்த மாதிரி புயல் டைமில், இந்த மாதிரி ஆபத்தான டைம்லலாம் அதை எடுக்க மாட்டாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டக்குனு கையை பிடிச்சி உள்ளே இழுத்துக்குவார். ஸோ உள்ளே இழுத்து அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்கா. நீங்களும் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறீங்க. சுமார் ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, கொஞ்சம் இந்த மாதிரி சேஃப்டியும் இருக்கணும்ல, கழட்டாத இதை அப்படிங்கிறாரு.
நீங்களும் சிரிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரி காற்றடிச்சிருக்கோம். அப்புறம் நார்மல் ஆகிடுது. திரும்ப மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது கவின் இருக்கால, அவன் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்க, என்ன உங்கள் தம்பியாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயத்த வேணா அவர் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்ன அத்தனையும் நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக. இப்போ தான் உங்களுக்கும் புரியுது, அப்போ அவனும் உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு, தம்பி மாதிரி என்ன, நீ என் தம்பி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்க. அவனும் உங்களோட ஹக் பண்ணிட்டு அழுகிறான். அவனுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. என்னதான் யூங்கி கூட பழகினாலும் இவன் வெளியே எதுவுமே சொல்ல மாட்டான். ஸோ யூங்கி இதை பார்க்குறாரு. 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு உயிரே போயிடுது. ஐயோயோன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் 2 பேர் அப்படி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போ இருக்குன்னு 2 பேர் பயந்துட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக யூங்கி பார்த்துட்டு 2 பேர் கண்ணு தொடச்சிட்டு என்ன அப்படின்னு கேட்க, என்ன நடக்குதுங்க, எதுக்கு நீ இவனை கட்டி பிடிச்சிட்ருக்க, அதுவும் இவனோட லவர் முன்னாடி அப்படிங்க, அப்படிங்களா, எக்ஸு லவர் முன்னாடி அப்படின்னு கேட்குறாரு. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, நான் அவனை கட்டி பிடிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, எங்கே வலிக்குதா, இதோ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட்டை தொட்டு காட்ட உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். அப்படியே நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அடியே நில்லடி, இப்படி சிரிச்சிட்டு போனால் என்ன அர்த்தம், நில்லு, ஒன்றா அழுகிறா இல்லைன்னா சிரிக்கிறா, ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. அப்போது இவனும் அப்படியே அமைதியாக நின்று போகிறவங்களே பார்த்துருக்கானா, அங்கே என்னடா லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி முறைக்கிறாரு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா, சார் அவங்க எனக்கு இனிமேல் அக்கா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, புரியுதா, இனிமேலாவது அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்துனீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவங்க தம்பி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கேருந்துடா முளைக்கிறீங்க புதுசா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்படி தான், நான் என் அக்காவுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறான். என்ன நடக்குதுன்னே தெரியல, இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ, ஆனால் எப்படி எனக்கு இவளை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இது மாதிரி எதுவும் தெரிஞ்சுக்காமல் இருந்தது முழுசாக அவர் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்போதைக்கு அவருக்கும் சின்ன வயசு தானே. ஸோ அந்தளவுக்கு அந்த மாதிரி கேட்கணும்லாம் தோணலை. இப்போ தானே கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வந்திருக்கும். நீங்களும் இப்போ சின்ன பொண்ணுங்கிறதுனால எதுவும் பெரிய விஷயமா நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க அவர்கிட்ட. இப்போ அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. 3 பேர் அந்த ஃபெரியில் நின்று பார்த்துட்ருக்க அந்த ரிவர் லேண்ட் இருக்குதுல்ல, அதை அப்படியே இந்த போட்லேருந்து பார்க்கும்போது நல்லா கண்ணுக்கு தெரியுது. ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஃபைனலாக அங்கே ரீச்சும் ஆயிடுறீங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே இறங்க வேண்டியவங்களாம் இறங்க, நீங்களும் இறங்கிப்பீங்க. இப்போ அப்படியே தான் அங்கேருந்து உங்களோட காரை இறக்கியிருப்பீங்களா, அந்த காரை அப்படியே கொண்டு போய் இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கம்பெனியே எல்லாமே கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. நீங்களும் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறீங்க. அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வேலை பார்க்கணும்ல, அதனால தான் நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்க. அந்த பொண்ணு எங்கே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ இவனும் உட்காந்து சிஸ்டம் நோண்டிக்கிட்டே இருக்கான். அக்கா 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 அப்படின்னு கூப்பிட, என்னடா கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்குறீங்க. அக்கா கண்டே பிடிக்க முடியலக்கா, சிக்னலே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். நீங்களும் சுச்சோ ஒன்றும் இல்லை, நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக கிடைக்கும், நீ சிக்னல் இல்லாமல் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, நான் அதை எப்படியா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு தலை தடவி கொடுக்குறீங்க. இவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. அதாவது நீங்கள் 2 பேரும் முன்னாடி சிஸ்டமில் உட்காந்துருக்க, பின்னாடியே சேர் போட்டு இவர் உட்காந்துருக்காரு நடுவில். அப்போ அப்படியே உங்கள் 2 பேத்தையும் மாற்றி பார்த்துட்டு அப்படியே வயிறு எரியுது. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குறுக்க வந்து உட்காராரு. அந்த வீல் சேர் இருக்கும்ல, வீல் சேர்னால் அந்த சக்கரம் வச்சு அந்த ரோலிங் சேரா அது இருக்கும்ல, அதுதான் அதில் உட்காந்துருப்பாரு. அப்படியே சரக்குன்னு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாரு சென்டரில். 2 பேரும் அவரை முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிறீங்க, அது நான் தான் பெரிய ஆஃபீஸரு, நீங்கள் 2 பேரும் எனக்கு கீழே தான், ஏதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய இடத்த காலி பண்ணுற மாதிரி வேலை பண்ணுறீங்க, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஹலோ, அந்த பொண்ணை காப்பாற்றுறது தான் எங்கள் வேலை, உங்கள் இடத்த காலி பண்ணுறதெல்லாம் எங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்ல, அக்கா இவர் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காரு, பாருக்கா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த ஆள் வேலையை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, எது ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்க. ஆமாம், நீங்கள் ஹையர் ஆஃபீஸர் அப்படி தானே கூப்பிட்றீங்க, அப்போ நான் உங்களை அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்க, கர்மா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாரு. இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்களே என்னென்னமோ போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே மண்டையை குழப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ அந்த பையனும் விடிய வேலை செஞ்சுட்டே இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்காக அந்த நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே சமைச்சு கொண்டு வந்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு வேலை பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இன்னொரு பக்கம் இருந்து வாய்ஸ், நானும் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்த்து, வேணும்னா சமைச்சு சாப்பிடு, என்னை பார்த்தா உனக்கு சமையல்காரி மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு போக, திமிரு பிடிச்சவா எப்படி பேசுகிறா பாரு, அவனுக்கு மட்டும் சமைச்சு கொடுப்பாலாம், நம்ம கேட்டால் எப்படி பேசிட்டு போகிறா, சை
கேட்காம இருந்துக்கலாம் கேட்டு அசிங்கப்பட்டதுக்கு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கோமா ஏன் எனக்கு கை இல்லையா இல்லை கால் இல்லையா இல்லை கடவுள் கொடுத்த 2 கண் இல்லையா இல்லை மூக்கு இல்லையா வாய் இல்லையா காது இல்லையா நானே போயிட்டு சமைச்சு எடுத்துக்குவேன் எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் முக்கியமாக கடவுள் கொடுத்த மூளை நிறையா இருக்குது, யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்துட்டு அவருக்காக ஒரு பவுல் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்க்குறாரு, என்னது ஏற்கனவே சமைச்சு வச்சுருக்கு எனக்கு தானா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஃபஸ்ட்டாக சாப்பிடு உனக்கு தான் அப்படிம்பீங்களா. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஓ அப்போ எனக்கும் தான் செஞ்சுருக்கா, ஆனால் கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன கூச்சோன்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டு உங்களே பார்த்துட்ருக்க. நீங்களும் சாப்பாட்டை பார்த்து சாப்பிடு, என் மூஞ்சில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்களா. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாக பேசுகிற, அப்போ நான் சின்ன பையன் எனக்கு தெரியல, ஒரு வார்த்தை நான் பேசுனது இவ்வளோ பெரிய பிரச்சனையா. ஆனால் யோசிச்சுப்பாரு எவ்வளோ வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமும் உனக்காகவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னை பற்றி உனக்கு தெரியுதா, போய் அவனை போய் கொஞ்சிற, அவனுக்கு போய் எல்லாமே பண்ணுற, எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சண்டை போடுறாரு உங்ககிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனும் நீயும் ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அப்போ அவன் அவ்வளோ வசதி நான் மட்டும் அவ்வளோ கீழேயா அப்படின்னு கேட்குறீங்க. அதைத்தான் கேட்குறேன், அவனும் நீயும் ஒன்றா அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஓ அப்போ நானும் அவனும் ஒன்றும் இல்லை, சரி அது சரி, இப்போ அவன் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டான்ல அப்படின்னு கத்துறாரு. திரும்ப நீங்கள் பார்த்து அவன் எனக்கு தம்பி, நீ தம்பியா, வேணா எனக்கு தம்பியா இருந்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஐயா இல்லையே, அவன் வேறு நான் வேறு, அவனுக்கு ரொம்ப ஹையான தம்பி, நான் அவனுக்கு ரொம்ப வசதியான ஃபியூச்சர் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிகிறாரு. நீங்கள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, அது வந்து வருங்கால ஹாபி அப்படின்னு சொல்ல லைட்டாக உங்களுக்கு சிரிப்படுது. ஸோ ஓகேங்கிற மாதிரி தான் சிரிச்சுட்டு இருக்கிறீங்க. சிரிச்சுட்டு ஒழுங்காக சாப்பிடு நிறையா வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுறீங்க. இப்போது டக்குன்னு நீங்கள் சாப்பிட்டுக்கும்போது அக்கான்னு கத்திட்டு இருக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா, அக்கா இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு சிக்னல் கிடச்சிருச்சு, இதோ இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளேஸை காட்ட. அப்போ இவங்க ஓடி வந்து ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கார் எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல போயிட்டு அதுக்கு மேலே கார் போகாது, நடந்தான் போகணும். நைட் நேரம் கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும். 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது கவின்க்குன்னா கொஞ்சம் இருட்டுனா பயம் இல்லையா, அப்படியே பயந்து போயிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு வர. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் கை போடுவீங்களா. அப்போ இவங்க டக்குன்னு உங்களை வந்துட்டு சைடில் தள்ளி விட்டுட்டு அவர் சென்டரில் வந்து நின்றுக்கிட்டு 2 பேர்த்துக்கு பயமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதனால் என்ன பிடிச்சிக்கோங்க, எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நிஜமா நீ இதுக்காக தான் சென்டருக்கு வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் பின்ன இல்லையா, 2 பேர்த்துக்கு பயமாக தான் என்னை பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தோளில் கூட கை போட்டுக்கலாம், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சார் வந்த வேலையை பார்க்கலாம் சார், நீங்கள் வேறு வேலை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிம்பானா. ஓ அப்படியா, சரி கவின் நீ இப்படி திரும்பி வீட்டுக்கு போ, நாங்கள் 2 பேர் போகிறோம் அப்படிங்க. இருட்டில் தனியாவா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன பேசினாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா, வந்த வேலையை பார்க்காம வேற என்னடா நான் வேலை பார்த்துட்ருக்கேன், வாய் மூடிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ எல்லோரும் போயிட்டு ஒரு இடத்துல போய் டக்குன்னு நிற்கிறீங்க. செம ஷாக்காக இருக்குது. என்னென்னா அதுக்கு மேலே பாத்து கிடையாது, அதாவது நடக்கிற வழி கிடையாது, சுற்றியும் தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியில் நடுவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய வீடெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ யூங்கி என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது இவன் பார்த்தீங்கன்னா கவின் இருக்காள், அவன் தான் அக்கா இதுதான் அக்கா அந்த இடம், நம்ம இங்கே தான் போகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீங்களும் ஆனால் இந்த இடத்துல ஒரு போட்டு பரிசல்னு எதுவுமே இல்லையே, எப்படி தண்ணிக்குள்ளே அழுதுன்னு போகிறது, ஆழமாக இருக்குமான்னு கூட தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்க. அப்போது இவனும் அதுதான் எனக்கும் தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி மட்டும் போயிடலான்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லி யூங்கி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்ப்பாரா, அதனால தான் நீச்சல் அடித்து மட்டும் போகலான்னு சொல்லிடாத அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டுக்கு ஓகே ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு தண்ணிக்குள்ளே. நீங்கள் நான் கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு உருப்படுவியாடா நீன்னு சொல்லிட்டு, அதாவது 4-5 கெட்ட வார்த்தை பேசிட்டு உருப்படுவியா அப்படின்னு சொல்லி கத்திட்டே நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா அக்கா என் கை உரையுதுக்கா அப்படிங்கிறான். டே செத்துறாதடா, இப்போ தான் எனக்கு ஒரு தம்பி கிடச்சிருக்கான் மாதிரி எதே அப்படி நீச்சல் அடிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு அவனை முன்னாடி தள்ளி விடுறீங்க. அவனுக்கு நல்லா கை காலம் உரையிற மாதிரி ஆகுது, அவ்வளோ சில்லுனுக்கு தண்ணி. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் ஸ்விம் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட இது ஒரு ரிவர் லேண்டு, அதாவது ரிவர் ஐஸ்லேண்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே வீடு இருக்கும், தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அது லைக் கீழேருந்து நிறைய குச்சி மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க தண்ணிக்குள்ளே. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அப்படியே வீடு, அந்த மூங்கலில் குச்சியில் கட்டுவாங்களா அந்த மாதிரி வீடு தான் நிறையா இருக்குது. ஸோ
ஒரு வழியாக ஒரு கால்வாசி தூரம் போயிருப்பீங்க. அதுக்கு மேலே ரொம்பவே குளிர் எடுத்திருக்கும். அப்படியே ஸ்விம் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கா. யூங்கி பார்த்தீங்கன்னா, போ போ சீக்கிரம் போயிடலாம் போ, அவ்வளோதான் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்திட்டையும் ஒரு மாதிரி பேசி தள்ளிகிட்டே இருக்காரு. ஒரு வழியாக 3 பேரும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கிட்டே போயிடுறீங்க, அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கிட்ட. அதில் அப்படியே மேலே போய் ஏறிடுறீங்க. ஸோ அப்படியே ஏறி அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துருக்க. அப்போது உள்ளே ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்குறாரு. பார்த்தா அது எம்டி, ஒன்றுமே இல்லை, ஒருத்தரும் இல்லை, ஒரு தடயமும் இல்லை. அப்படியே வெளியே வந்து இப்போது இங்கே எதுவும் இல்லை அப்படிங்க. அப்போது கவின் பார்த்தீங்கன்னா, சார் மறுபடியும் தண்ணியில் குதிக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அவர் பார்த்தீங்கன்னா ஜபக்கட்டின்னு தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு ஜம்ப் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் ஹையர் ஆஃபீஸர் இல்லையா, சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லாமல் திரும்ப 2 பேரும் கெட்ட வார்த்தையிலே யூங்கி திட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கிறீங்க. திரும்ப அடுப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடுக்குள்ளே, ஸோ தண்ணிக்குள்ளே தான் வீடுங்க இருக்குது. அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்குது. அப்போது அப்படியே தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு போகும்போது, எவன்டி இந்த மாதிரி இடத்துல வந்து வீடை கட்டினா, இங்கெல்லாம் ஒரு போட் கூட வைக்க மாட்டாங்களா, பக்கத்தில் வீடு மாற்றி போனால் எப்படி போவாங்க அப்படின்னு கேட்க, இங்கே வீடு கதை யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாரு. ஆமாம், இங்கே வீடு கதை யாருக்கும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கவினும் சொல்கிறான். என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி இடத்த யாரும் இங்கே ஸ்டே பண்ண முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இந்த பொறுக்கிங்க, ரவுடிங்க, மாஃபியா கேங்கு, இந்த மாதிரி கும்பல்காரங்கெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதான் இந்த சைடு ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்கியும் இன்னும் என்னென்ன தான் பார்க்கணுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சுட்டே போகிறாரு. அடுத்த இது இருக்கும் இல்லையா, ஒரு வீடு மாதிரி, அதில் அப்படியே 3 பேர் ஏறிக்கிறீங்க. அப்படியே செம்மையாக உடஞ்சி போகுது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் மடக்கவே முடியல, அப்படி ஒரு மாதிரி குளிரில் நடுங்குறீங்க. இவங்கியும் வந்துட்டு டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாரு. ஸோ போய் பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது. அப்படியே வெளியே வந்து இங்கேயும் யாரும் இல்லை அப்படிங்க. நிறையா வீடு அந்த மாதிரி அங்கங்கே தண்ணிக்குள்ளே இருக்குது. எத்தனை வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இறங்கி போகிறது. ஸோ நைட் டைம் வேறு தண்ணி சில்லுன்னு இருக்குது. ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஆழமும் ஜாஸ்தி. கொஞ்சம் விட்டால் உள்ளே முழுகிடணும். பயந்துட்டே அப்படியே நீங்கள் ஒரு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ யூங்கி டக்குன்னு உங்கள் 2 பேர்த்துக்கு வந்து போர்வை உள்ளே இருந்திருக்கும். ஸோ எடுத்துகிட்டு வந்து போற்றி விட, இது எது அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே உள்ளதாக இருந்துச்சு, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி இன்னொரு பக்கம் போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஏதோ ஆள் நடமாட்டிருக்க மாதிரி தெரியவும் அவரும் உள்ளே ஏறி அப்படியே பதுங்கி போகிறாரு. இப்படி பதுங்கி போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ளே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உடனே கவின் நீங்கள் ஏறு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண போக அவங்க கையை பிடிச்சி தடுக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்க, அக்கா நானும் போகிறேன், எனக்கு எதாவது ஆச்சுன்னா மட்டும் நீ வா, இல்லை எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ வராத, நீ போயிட்டு நீ உன்னை காப்பாற்றிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து குதிச்சு இவங்க இருக்கிற இடத்துக்கே போகிறான். இவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கும்பலாக இந்த ரவுடியங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை காணோம். இவருக்கு என்ன டவுட்னா, ஒரு பொண்ணை தான் கடத்திருந்தாங்க, ஆனால் எதுக்கு இங்கே இத்தனை பேர் இருக்கானுங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே என்ன பேசிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காது கொடுத்து கேட்டுட்ருக்காரு. அப்போது திடீர்னு அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். இருக்குன்னு பயந்துருப்பாரு. பயந்து திரும்பி பார்த்தா இவன் தான் அப்படின்னு நடுங்கிட்டு நிற்கிறான். இங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் சார் அப்படின்னு சொல்ல, டேய் சரி ஓகே, இங்கே பாரு, இந்த இடத்த நான் கவனிச்சுக்கிறேன், இவனுங்க எல்லோரும் ஒன்றா ஒட்டுக்கா இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல தான் அந்த குழந்தை இருக்கும், போயிட்டு பார்க்குறியா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்க, உங்களுக்காக என் அக்காக்காக என்ன வேணால் செய்வேன் சார் இந்த கவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குதியாக குதிச்சிட்றான். இவன் ஒருத்தன் திடீர்னு சைக்கோ மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்க்குறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீச்சல் அடிச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டுருக்கா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்களும் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்படியே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாறி ஏறிட்டு இருக்கிறீங்க. வீடுனா பக்கத்தில் கூட கிடையாது, தள்ளி தான் இருக்குது அந்த தண்ணிக்குள்ளேயுமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு மறுபடியும் ஏறி பார்ப்பீங்க. ஒரு 4-5 வீடு தேடி பார்க்குறீங்க, அதில் யாருமே இல்லை. அப்போ இன்னொரு இடத்துல வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குமா, அந்த சத்தம் கேட்டு நீங்களும் போகிறீங்க. உள்ள மேலே ஏறி பார்த்தா அந்த பொண்ணு அங்கே பார்த்துட்றீங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே நீங்கள் எப்படியாவது இதுக்குள்ளே போகணுமேன்னு சொல்லிட்டு அதை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவங்க வந்து அதை பார்த்துருவாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இங்கே அந்த வில்லன்லாம் இருக்கிறதுனால இவங்களை அங்கே விடக்கூடாது, ஸோ டைவெர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அங்கே கவின் இருக்கால அவனை அப்படியே கூப்பிட்டு அங்கே போ, அங்கே பாரு ஒயினுக்குறா, அங்கே போ அப்படின்னு சொல்ல இவனும் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான்.
ஸோ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் கவின் இருக்கிற வீட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு இருக்குதாம். அத்தனை வீட்டில் இருக்கிற அத்தனை வீட்டையும் தாண்டி அந்த தண்ணிக்குள் நீச்சல் அடித்து தான் வரணும். இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். பட் அவரும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஓகேவா, அதுக்கு இடையிலேயே 2-3 வீடு இருக்குது. ஸோ அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல அவனும் வந்துட்டு அங்கே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் நீச்சல் அடிச்சுட்டு. ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மூலமாக தான் பேசிப்பீங்க. அந்த டிவைஸ் வந்துட்டு தண்ணியில் நினைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. அட் த சேம் டைம் சிக்னலே இல்லைனாலும் அதை யூஸ் பண்ண முடியும், பேச முடியும். ஒரு கொஞ்சம் சரௌண்டிங் பக்கத்தில் மட்டும் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் 3 பேருமே ரொம்ப தூரத்தில் இல்லைல்ல, அதனால அது ஒர்க் ஆகுது. இப்போ அவன் பாதி தூரம் தான் வந்திருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதை உடச்சி உள்ளே போயிடுறீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி 2 கையும் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே தொங்கிட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு அதை பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அப்படியே அதெல்லாம் அவுத்து விட ரொம்ப அடி வேற பட்டிருக்குது. பாப்பா என்னாச்சு மீரா குட்டி, இங்கே பாரு அக்கா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா கண்ணே ஒரு மாதிரி லைட்டாக திறந்து பார்த்துட்டு அக்கா அப்படிங்கிறா. ஆமாம், உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ பயப்படாத, நான் போலீஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் போலீஸா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா. அது கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஓகே வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல. இல்லை நான் எப்படி செத்துருவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. கிட்டத்தட்ட அதுக்கு 12 வயசு தான். என்ன பேசிகிட்டு இருக்கா, முதல்ல வா உன் அம்மா உனக்காக காத்துட்ருக்காங்க, அவங்க ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா என்னால் நடக்க முடியாது, வர முடியாது, நகரக்கூட முடியாது அப்படிங்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை என்னை விட்டுட்டு போங்க, அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுங்க அப்படிங்கிறா. நிறைய பேரா, என்ன சொல்கிற நீ, நிறைய பேர்னா யார் இருக்கிறா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியாது, ஆனால் இங்கே தான் இருக்காங்க, என்ன மாதிரி நிறையா குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த மீரா பாப்பா சொல்ல உங்களுக்கு அழுகையாக வருது. அதெல்லாம் முடியாது வான்னு சொல்லிட்டு நீங்கள் கையிலெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவங்களே காப்பாற்றிடுவோம், முதல்ல நீ இங்கேருந்து போகலாவான்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவளால் நடக்கவே முடியல, வயிற்று ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறா. என்னன்னு சொல்லி நீங்கள் துணியை தூக்கி பார்க்குறீங்க. பார்த்தா வயிற்றுல ஏதோ தையல் போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் கை காலெல்லாம் நடுங்குது. மீரா என்னது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி நீங்கள் கேட்க அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக கக்குறா வாயிலேருந்து. உங்களுக்கு நான் செம்ம பயம். அப்படியே நீங்கள் கத்த அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவள் அப்படியே வாயிலேருந்து நிறைய ரத்தம் கொட்டவும் ஒரு மாதிரி என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ அவளோட தையலில் வேறு இருந்து ஒரு மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்குது. என்ன இப்போ தான் போட்டாங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த கையில் ரத்தம் அவளோட வாயிலேருந்து வந்திருக்கும்ல, அதெல்லாம் உங்கள் கையில் தான் ஒட்டியிருக்கும். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே கையெல்லாம் நடுங்கி போயிட்டு அப்படியே அவளை பார்க்குறீங்க. அவள் அப்படியே கீழே விழுந்துட்டு அவங்கள காப்பாற்றிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துடுறா. அவ்வளோதான், என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ நீங்கள் இப்படி கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறத கேட்டு இவங்களுக்கும் நல்லா கேட்குது, அங்கே இருக்கிற வில்லனுங்களும் கேட்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளியே நீங்கள் நின்று எப்படியே அவளை பார்த்து கத்திட்டு இருப்பீங்களா, யாராதுன்னு சொல்லிட்டு பிடிக்க வர உங்களை யாரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட செம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா கவினும் ஃபாஸ்ட்டாக நீச்சல் அடித்து வந்துட்டு இருக்கிறான். அக்கா நான் வந்துட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் போ, அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க, போய் காப்பாற்று அப்படின்னு சொல்ல, அக்கா நீ ஏன் அழுதுட்டுக்க, உனக்கு என்னாச்சும், கையில் இருந்த ரத்தம் அப்படின்னு கேட்குறான். இது ஒன்றும் இல்லை, நீ போ ப்ளீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போக சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கிக்கும் அந்த நிறையா மாஃபியாக்காரங்களாம் இருக்கானுங்கள, அவங்களுக்கும் செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்குது. அவரு போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கும் 4-5 அடி விழுக்குது தான். ஸோ அவர் வாயில அப்படியே ரத்தம்லாம் இருக்குது, மூஞ்சால் லைட்டாக வீங்கிட்டு இருக்குது. ஏன்னா அடி அந்த அளவுக்கு விழுந்துட்டு இருக்குது, திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவர் அந்த பக்கம் சண்டை போட்டிருக்கா. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், ராத்திரி நேரம் மணி ஒரு 3 இருக்கும். நேற்று நான் உங்களுக்கு ஒரு பிக் போஸ்ட் பண்ணல, அந்த மாதிரி பிளேஸில் அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இவன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அதாவது இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இன்னொரு வீட்டில் நீங்கள் அந்த மீராவை பார்த்து அப்படி கத்திட்டு இருக்கிறீங்க, கையில் ரத்தம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவன் பார்த்தீங்கன்னா போயிடறான். கவின் ஒரு இடத்துல போயிட்டு தேடிட்டு இருக்கிறான். அந்த நீங்கள் சொன்ன மாதிரியே, அந்த பாப்பா சொன்ன மாதிரியே நிறைய குழந்தைங்களை அடிச்சு வச்சுருக்காங்க. இவனை பார்த்து அதுங்கெல்லாம் பயந்து கத்துது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லுவான். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாங்கெல்லாம் கேட்க, நான் சிபிசிஐடி அப்படிங்கிறான். அப்படின்னா அப்படின்னு அந்த குழந்தைங்க கேட்க, போலீஸ் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் காப்பாற்றுற வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டான். அவுத்து விட்டதெல்லாம் சரி, எப்படி கூட்டிகிட்டு போகிறது, குழந்தைங்களெல்லாம் இப்போ வெளியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். இவனாவது தண்ணிக்குள்ள நீச்சல் அடித்து வந்துட்டான், குழந்தைங்களை எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல, அப்படியே மண்டையை பிச்சுட்டு நின்றுருக்கிறான். அப்போ தான் அவனும், ஆமாம் எப்படி உங்களால் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, உங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதில் தான் அப்படின்னு சொல்லுமா. எதுன்னு சொல்லி பார்த்தா இந்த கடல்லலாம் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு வண்டி மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு இதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது.
இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல மூடி வச்சுருக்காங்க. அப்போ அதை எடுத்து பார்த்தா அந்த தண்ணியில் ஓட்டுற இது தான் பைக் மாதிரி இருக்குது. அப்போது இதில் தான் கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இதில் தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் சொல்ல, எல்லோரும் நல்லா தானே இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களை காட்டி கூப்பிட்டு வந்திருப்பானுங்க போல். அதனால தான் இந்த குழந்தைங்களை எதுவும் பண்ணாமல் முதல்ல கூப்பிட்டு வந்த அந்த மீரா பிள்ளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆப்ரேஷன் கூட கிடையாது. குழந்தைக்கு தையல் கூட ஒழுங்காக போடலை. இப்போது கவின் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 25 குழந்தைங்க இருக்குது. அப்போது அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியாதுல்ல. அதனால இவன் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகிறோம், ஸோ ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இவனோட குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பான். இப்போது இவனும் வந்துட்டு சரி ஓகே முதல்ல இவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ஒரு 4-5 குழந்தைங்களை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு அதை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அதில் முன்னாடி உட்காந்துக்க ஒரு பாப்பா பார்த்திங்கன்னா, அங்கிள் நீங்கள் சூப்பராக ஓட்டுறீங்க, உங்களுக்கு இதை ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ இவனு பார்த்திங்கன்னா யாருக்கு தெரியும், நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கற்றுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குற அந்த குழந்தைங்கள்லாம். அப்போ இவனும் பார்த்திங்கன்னா இடையில ஒரு வீடு வரும்ல, அங்கங்கே வீடு இருக்குல்ல, அது மேலே முட்டுற மாதிரி கரெக்டாக அவனுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. எப்படி திருப்பதுன்னு தெரியாமல் கத்த, இவன் கற்று பார்த்தா அந்த குழந்தைங்க கத்தன்னு அந்நேரத்தில் ஒரே சத்தமாக இருக்குது. இப்போது ஒரு வழியாக கிட்ட போய் முட்டுற மாதிரி போயிருப்பான். ஆனால் நல்ல வேலைக்கு டக்குன்னு வந்துட்டு அவன் அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பியிருப்பான். ஸோ அதனால் நேராக போயாச்சு. இப்போ தான் அந்த குழந்தைங்க மூச்சே விடுது, எங்களுக்கு பயமாக்குது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, என்ன பயமாக்குது, உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து பயமாக்குதுங்கிறீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக உயிரியே பணையை வச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைங்களாம் கொண்டு போய் விட அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. குவார்ட்டர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஆட்கள் எல்லாம் வந்துடுவாங்க ஹெல்ப்புக்காக. இப்போது இவனும் அந்த இடத்த காட்ட சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு போட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்கள ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது ரொம்ப பெருசு கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல போட்டை கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நார்மலாக எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன போட்டு மாதிரி கொண்டு வந்து அந்த குழந்தைங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னுமே யுங்கிக்கும் அந்த ஆளுங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா இவனுங்க வந்துட்டு இவர் அடித்து போட்டுட்டு அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்கல்ல அந்த இடத்துக்கு போக பார்க்குறானுங்க. இன்னும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை இவன் காப்பாற்றிருக்கான்ல கவினை, அங்கே போக பார்க்க இவரும் அவனுங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி அடிச்சுட்டே இருக்காரு. அடியும் வாங்கி அடியும் அடிச்சுன்னு ஒரு மாதிரி டயர்டே ஆகிருக்கும். ஒரு அளவுக்கு எல்லாரும் கீழே விழுந்துட்டானுங்க. இவரும் அப்படியே மூச்சு வாங்கி அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு 2 பேர் ஜம்ப் பண்ணுறானுங்க. தண்ணி சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா அப்படியே நேராக ஒருத்தன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டுருக்குறான். அவட கடவுளை இவனை எப்படா விட்டுன்னு சொல்லிட்டு இவரு தண்ணிக்குள்ளே அப்படியே குதிக்கிறாரு. ஸோ 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே சண்டை. அவன் முன்னாடி போக பார்க்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூங்கி விட மாட்டேங்கிறாரு. அப்படியே அவனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்து முக்கிறாரு. அவன் மட்டும் என்ன சும்மா விடுவான், நான் நல்லா பல்காக தடிமாடு மாதிரி தானே இருக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா யூங்கியோட தலையை பிடிச்சி நல்லா முக்கிட்டு இருக்கிறான் தண்ணிக்குள்ளே. 2 பேரும் மாற்றி இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பயந்து போய் அழுதுட்டு அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி அங்கேருந்து போகிறதுன்னு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறீங்க. அந்த பாப்பா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துச்சு, ரத்தம் வேறு வலிஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது இப்போது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்த இவங்க இருந்துட்டு முதல்ல எங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. இல்லை நான் அப்படியெல்லாம் போக முடியாது, இந்த பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லவும் நீ போ நான் அவளை கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களால விட்டுட்டு போக முடியல. ஏன்னா அவரை அந்த ஆள் விடவே மாட்டேங்கிறான். இழுத்து தண்ணிக்குள்ளே முக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் யூங்கியை பிடிச்சி தண்ணிக்குள் நல்லா முக்க அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, மூச்சு விட முடியல, வெளியே வர முடியல. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த வில்ல மேலே வந்து ஏதோ ஒன்று இடிக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டு அப்படியே கீழே தண்ணிக்குள்ளே இருக்குல்ல அப்படியே மெதுவாக முழுக ஆரம்பிச்சாரான். யூங்கி விட்டுறான். யூங்கி அப்படி தண்ணிக்குள்ளேருந்து வெளியே அப்படியே வந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தா முன்னாடி கவின் தான் நிற்கிறான். சார் நான் வந்துட்டேன் சார், உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி கொடுத்தல, வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிறான். சரின்னு இவரும் பார்த்தீங்கன்னா வேறிக்கிறாரு. ஒயின் கிட்ட போன்னு சொல்ல இவனும் போயிட்டுருக்கான். அம்மா இதை இப்போ ஓட்ட கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்க யாருக்கு தெரியும், இப்போ தான் சார் 3வது ரவுண்டு ஓட்டி பழக்கிறேன் அப்படிங்கிறான். அட பாவி அப்படின்னு சொல்லி இவர் ஷாக்காக பார்க்க இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் நிற்பீங்களா அது மேலேயே முட்டிடுவான் போயிட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கத்திக்கிட்டே இருக்க யூங்கி பார்த்தீங்கன்னா நீச்சல் அடித்து மேலே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அந்த குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே இருக்க இந்த பக்கம் அந்த போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் எல்லா பக்கமும் இன்னும் யாராவது ரவுடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சு தேடிட்டு இருக்கிறாங்க.
சரி உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு யூங்கி நினைக்கும் போது அந்த பக்கம் இன்னொரு வில்லன் வந்துடுறான். எங்கேருந்துடா வரீங்க, திடீர்னு எறும்பு புத்துலேருந்து வர மாதிரின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கூட அவர் சண்டை போட்டுட்ருக்க. இந்த குழந்தைக்கு ரத்தம் ஜாஸ்தி போயிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் 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 ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி அந்த வண்டியை ரெடி பண்ண சொல்கிறீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அதை புரட்டி போட்டிருப்பான். கீழே ஒரு மாதிரி தலகலாக விழுந்திருக்கும். திருப்ப அதை புரட்டி நேராக போடுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுது. ஒரு வழியாக அவன் எடுத்து புரட்டி போட்டுட்டு அக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் மட்டும் வரல, அந்த குழந்தையும் தூக்கிட்டு வரீங்க. அக்கா அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, மரியாதையோ வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் போயாச்சு, கவினு போயாச்சு, அங்கே யூங்கி மட்டும்தான் இருக்காரு, சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த கரையில் இருக்கிற போலீஸ்கிட்ட கொடுக்க, அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கேருந்து போகிறது கொஞ்சம் தூரம் தான், அதனால சீக்கிரம் போயிடுறாங்க. இப்போது அப்படியே தான் மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். நல்லா விடியலை, ரொம்ப இருட்டும் கிடையாது, ஒரு மாதிரியான டைம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் எல்லாமே அங்கே இருந்த குழந்தைங்கள அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் கவினும் மட்டும் அப்படியே அந்த கரையில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூங்கி நீச்சல் அடித்து வந்துட்டுருக்காரு. அவரெல்லாம் விட்டுட்டே வந்தாச்சு போல். இந்த வண்டியும் ஸ்டார்ட் ஆகியிருக்காது, திரும்ப டீசல் ஏதோ தீர்ந்துடுச்சு போல். அப்போ யூங்கி மட்டும் அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வந்து அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் 2 பேர் போய் அவர் கையை கொடுத்து தூக்கி விடுறீங்க. 3 பேர் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்குறீங்க. இருட்டான டைம். இப்போ அப்படியே மெதுவாக விடியுது. 3 பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அமைதியாக தலையை குடிஞ்சு உட்காந்துட்ருப்பீங்க. அப்போது கவின் இருக்கால, அவன் தான் அக்கா நம்ம காப்பாற்றிட்டு உட்காந்த குழந்தைங்கள, நல்ல வேலை நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது, நீ நிஜமாவே ஜீனியஸ் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யூங்கி மட்டும் அமைதியாகவே பார்த்துட்டுருக்கா. என்ன சார் ஒரு கொஞ்சம் கூட பாராட்ட மாட்டிங்களா? எத்தனை பேர்த்த காப்பாற்றிருக்காங்க, நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, யூங்கி ஒரே வார்த்தை தான் உங்களுக்கு கேட்குறாரு. உண்மை சொல்லு, உனக்கு இந்த இடம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கேஸில் நீ மட்டும்தான் இருக்க. நீ தான் எங்களை கூப்பிட்டு வர. என்னதான் சிஐடியாக இருந்தாலுமே எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. நீ தான் எங்களை கைட் பண்ண. உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கவின் ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வச்சு நான் வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்போது அதனால நீ வந்தியா? உண்மை இதானா அப்படின்னு கேட்க, உண்மை வேறு என்னவா இருக்க முடியும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க போகலான்னு சொல்லி இங்கேருந்து எந்திச்சு போகிறீங்க. அப்போ கவின் பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறான். என்ன சார் என் அக்காவே சந்தேகப்படுறீங்களா? அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க, ஏதோ அவங்க கடத்திட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி பேசுவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சிக்கிட்டு மூக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி உறிஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். இவன் ஒருத்தன் ஒன்றும் புரியாமல் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ நைட்டு வீட்டில் தங்கியிருப்பீங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபெரியில் தான் ஏறி கிளம்பணும். ஒரு வழியாக அந்த ஃபெரியில் ஏறி எல்லாருமே அந்த குவாஹாட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும்ல அந்த குழந்தைங்கள. அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கோம்ல, அதை பார்க்கறதுக்காக 3 பேர் போகிறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்குது, நல்லபடியாக தான் போகுது. அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான டீட்டெயிலை நீங்கள் சொன்னங்காட்டிக்கு தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் இவங்க உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க, போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகலான்னு சொல்லி கிளம்புறீங்க. அதாவது இப்போ மறுபடியும் ஃப்ளைட்டுக்கு போகணும்ல, ஸோ குவாஹாட்டியிலேருந்து சென்னைக்கு திரும்ப ஃப்ளைட்டில் வரணும். அப்படி போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கார் எடுக்கும்போது அப்புறம் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி நிறுத்தி, என்ன நடக்குதுங்க இங்கே? ஏதோ நான் இங்கே எல்லாத்தையும் கைட் பண்ணுற மாதிரி தெரியல. உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்லு, என்ன மறைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கவின் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். உன்னால் இப்போ பேச முடியுமா, எனக்கு பதில் சொல்லுவியா அப்படின்னு கேட்க, என்ன பேசுறது அப்படின்னு கேட்குறா. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் முடிஞ்சால் பதில் சொல்லு, இல்லைன்னா நீ கண்ணை மூடி தூங்கு, ஓகேவா, அங்கிள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல கேளுங்க அப்படிங்கிறா. சரி நீ ஹாஸ்டலில் தானே இருந்த, அங்கேருந்து எப்படி நீ தப்பிச்சு வெளியே வந்த, எதுக்காக நீ வெளியே வந்த அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு பார்த்தா அழுகிறா. ஏன் ஏன் அழுகிற? சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவானா. இல்லை நான் சொல்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்குவீங்களா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. அவனும் அப்படியே அந்த குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே ப்ராமிஸ் பண்ணுறான். ஏன்னா அந்த குழந்தைக்கு வயிற்றுலலாம் கட்டு போட்டிருக்காங்க, உடம்பெல்லாம் காயம். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவனோட அம்மா
தனியாக சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. நல்லா சாப்பாடு கூட கொடுத்துருக்க முடியாது. அதனால தெரிஞ்சவங்க மூலமாக வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹாஸ்டலில் இந்த மாதிரி பசங்களை, வசதி இல்லாத பசங்களை படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போய் அங்கே விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. எல்லாம் நல்லா தான் போயிருந்திருக்கும். இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மார்க், அதாவது கிட்டத்தட்ட அவள் எப்பயுமே அவள் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பாள். ஆனால் இவள் கூட படிக்கிற பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி கூட இருப்பாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களாம் படிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு நல்லா படிப்பா, மீரா. ஸோ அவள் நல்லா படித்தாலுமே எல்லாருமே வந்துட்டு அவளை முன்னாடி விட்டு பின்னாடி குண்டு குண்டுன்னு கூப்பிடுவாங்க. அது சின்ன பொண்ணு. ஸோ அந்த வயசில் இந்த மாதிரி இவங்க பேசும்போது அது மனசு கஷ்டப்படும் இல்லையா? இந்த வார்த்தை வெளியேண்டு கேட்குற நமக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே வலிக்கும். அது வந்துட்டு சொல்கிறவங்களுக்கு புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். இப்போது அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி படிச்சுட்டு மட்டும் இருப்பாள். ஆனால் படிக்கும்போது கூட பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி டெஸ்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு குண்டு குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது இதுவும் வந்துட்டு இவள் அப்படி பண்ணுறா, இப்படி நடக்கிறா, அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்றா, அப்படி சாப்பிட்றான்னு ஓவராக பேசுவாங்க. ஒரு மாதிரி இந்த புல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே நடந்துட்டு இருந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாள் போக போக நரகம் மாதிரி இருந்திருக்கும். அப்போது டீச்சர்கிட்டே சொல்கிறா. டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறீங்க? நீங்கள் சம்பாரிச்சு போடுறீங்களா என்ன? அவன் நல்லா படிக்கிறா, உங்களால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இப்போது இந்த பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் மீராவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே அந்த இடத்துல இருக்க முடியாமல் எங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மென்டலி ஒரு மாதிரி நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபிசிக்கலி டார்ச்சர்னு சொல்லிட்டு குளிக்கும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. வாஷ்ரூம் போகணுன்னா கூட அவசரத்துக்கு விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணவும் அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா பெட்டர், நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிருந்திருப்பா. ஸோ இந்த மாதிரி பொண்ணு காணாமல் போனது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சருக்கு லேட்டாக தான் தெரிய வந்திருக்கும். ஆனால் அவளோட அம்மா வந்து கேட்கும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் போன வாரம் தான் அவங்கள வந்து பார்க்க வந்தான்னு சொல்லி அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அப்போது இந்த பொண்ணு தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு நைட் டைமில் தானே தப்பிச்சு போகலான்னு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேங் இருந்திருக்கும். ஸோ அவங்களாம் வந்து புள்ள பிடிக்கிற கூட்டம் போல் அவங்க அப்படியே இவளை பிடிச்சி தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த கேஸ் உங்கள் கைக்கே வந்திருக்கும். இத்தனை விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போது அந்த கவின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி சொன்னா நீ அவங்க கூட சண்டை போட்டிருக்கலாம்ல, நீ ஏன் அங்கேருந்து தப்பிக்க பார்த்த, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறான். உங்களுக்கு எப்படி தெரியும் என் கஷ்டம்? ஏன்னா எனக்கு வலிச்சிச்சு, என்னால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலை, சொன்னால் அவங்களும் சிரிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சாப்பிடாமே இருந்தாலும் என் உடம்பு குறைய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போது இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் இவனை பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க, அவ்வளோதான், ஓகேவா? நீ எப்படி இருந்தாலும் அழகுன்னு நீ நம்பு. மற்றவங்க சொல்கிறத பற்றி இனிமேல் கவலைப்படக்கூடாது. இனிமேல் அம்மா சொல்கிறதுக்கு பேச்சை கேட்டு ஒழுங்காக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். உடம்பு சரியானதும் உன்னை அம்மா கிட்டே கூப்பிட்டு போயிடுறோம், சரியா அப்படின்னு சொல்கிறான். சரி அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் காப்பாற்றுனதுக்கு அப்படிங்கிறா. உன்னை காப்பாற்றது எங்கள் கடமை, உன்னை தேடி தானே வந்தோம் அப்படிங்கிறா. இவன் இல்லை, மற்ற பொண்ணுங்களே காப்பாற்றினீங்கள, அதுக்கு தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாளா. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி தலையை தடவி கொடுத்துட்டு ஒரு மாதிரி அப்படியே கண்ணு தொடச்சிட்டு வரான். ஏன்னா ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்திருக்கும். அப்படி அவன் வெளியே வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன என் அக்கா கிட்ட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு அவன் நடந்து வருவான். பட் டக்குன்னு அவன் நின்னாரா. என்னன்னா இவர் கத்துறாரு. உண்மையை சொல்லு, எப்படி உனக்கு அது தெரியும்? அந்த பொண்ணோட கிட்னி எடுக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக நீ சொன்ன? என்னதான் வயிற்றுல கிழிச்சிருந்தாலும் அவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதாக பண்ண போகிறாங்கன்னு உனக்கு தெரியும், எப்படி தெரியும்? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் தெரியாது எனக்கு, நான் குஜமதிப்பாக தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறீங்க. உண்மையை சொல்லுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரா. நீங்கள் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவீங்க பாருங்கள். அவரும் நில்லுன்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிப்பாரு. ஸோ நீங்கள் திரும்ப அவர் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிக்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரும், லைட்டாக அந்த முன்னாடி இருக்குதுல்ல, ஸோ முன்னாடியெல்லாம் கிழிஞ்சிரும். அப்போ பார்த்தா உங்கள் வயிற்றுல ஏதோ தையல் போட்ட மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு இந்த ஷர்ட்டு போட்டிருப்பீங்களா, அந்த ஷர்ட்டு கிழிஞ்சிருக்குல்ல, அதை பிடிங்க அப்படியே வச்சுக்கிறீங்க. அப்போ இவங்கே பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு சொல்லிட்டு வயிற்று அப்படியே பார்க்குறாரு. ஸோ பார்த்தா தழும்பு, அந்த தையல் போட்ட தழும்பு கிழிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. அழுதுட்டு அப்படியே அங்கே உட்காந்துக்கா. அவர் பார்த்தீங்கன்னா டக்குனோட ஷர்ட்டை கழட்டி உங்களுக்கு போற்றி விட்டுட்டு என்னது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும்
அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நடுங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கவின் இருக்கால, அவனும் ஓடி வரான். அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ யூங்கியும் ஒன்றும் இல்லை பயப்படாத, என்னாச்சு, ஒன்றும் இல்லை நாங்கள் தான் இங்கே இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே. ஆனால் நீங்கள் இல்லை, அது அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, எப்படின்னா மயக்க மருந்து கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சின்ன வயசில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என்னென்னா நீங்களும் இதே மாதிரி தான் ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே உங்களையும் புள்ளி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க பிடிக்காம நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேறு ஆசிரமத்தில் இருந்திருப்பீங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகிறேன்னு சொல்லி வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட மாட்டியிருப்பீங்க. ஸோ இதே கேங்கு தான் இந்த இடத்துலையே வந்துட்டு உங்களை கொண்டு வந்து வச்சுருந்துருப்பாங்க. அப்போது இதே மாதிரி தான் உங்களோட வயிறு கிழிச்சு ஒரு கிட்னி எடுத்திருந்திருப்பாங்க. ஒழுங்காக கூட தையல் போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, உங்களுக்கு ரொம்ப வாயில் ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கும். அவ்வளோதான், இந்த பொண்ணு இதுக்கு மேலே பொழைக்க மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த பக்கம் தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அந்த சைடு ரோட்டில் போகிற யாரோ வந்து சும்மா யாராவது இந்த டூரிஸ்ட் மாதிரி வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி திரும்ப உங்களை வந்துட்டு கவர்மெண்ட் மூலமாகவே இதே ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருந்துருப்பாங்க, வேறு ஒரு ஆசிரமத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இத்தனை விஷயமும் அப்படியே நடந்திருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே பயந்து போயிட்டு அப்படியே குறுகி போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்கள் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது, வேர்த்து ஊற்றுது, காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்க, உங்களோட கால் நீங்களே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு. அது எப்படி வலிக்கும் தெரியுமா? அது கண்ணு முன்னாடியே வயிற்று கிழிப்பாங்க. அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்திருக்கும். ஸோ இப்போ தான் உங்களோட ஒரிஜினல் அந்த பாஸ்ட்டே இவங்க எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ இப்போ தான் யூங்கிக்கும் புரியுது நீங்கள் ஏன் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அக்கறை எடுத்து இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவள் ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்து வெளியே ஓடினாங்கிறதும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதை தானே பண்ணீங்க. அதனால தான் அவள் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லி கெஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க. ஆனாலும் உங்களை திருப்பி பிடிச்சி கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டு மறுபடியும் நீங்கள் அதை கூட பயப்படாமல் திரும்ப அந்த பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு காரணமே இதுதான். நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை பாஸ்ட்டில் அனுபவிச்சிங்களோ அதை அந்த பொண்ணு ப்ரெசென்ட்டில் அனுபவிச்சுட்டுருக்கா. ஸோ அதை காப்பாற்றணும்னு சொல்லி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா யூங்கிக்கும் கவினுக்கும் நல்லாவே புரியுது. ஸோ உங்களை டக்குன்னு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே. ஸோ கொண்டு போய்ட்டு உங்களை அட்மிட் பண்ண அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு அப்பப்போ சின்ன ட்ராமா மாதிரி வரும். ஸோ அதனால இந்த மாதிரி மயக்கம் அடிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாக போயிடும், அவங்க ஹெல்த் நல்லா தான் இருக்குது, ஒழுங்காக சாப்பாடெலாம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. அப்போது இவங்க ஒரு பக்கம் உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா, கவின் ஒரு பக்கம் உங்கள் காலை அமுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு நான் நினச்சி அழுகையாக வருது. ஸோ இவங்கியும் அவனுங்களை சும்மா விடக்கூடாது கவின் அப்படிங்கிறாரு. சார் நான் சும்மா விட மாட்டேன் சார் அப்படின்னு இவனும் சொல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்லாமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை விட இவங்களுக்கு கொடுத்த அதே வழியை திருப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே கண்ணை முழிக்கவும் ஓகே நீ ஓகே தானே, வைன் ஓகே தானே அப்படின்னு 2 பேர் கேட்குறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே சின்ன வயசில் நீங்கள் அந்த இடத்துல அப்படியே படுத்துருந்துருப்பீங்க, அது மாதிரி ஒரு பெட்டில். அப்படியே ஞாபகத்துக்கு வந்து போகுது. கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்து. அப்போ அந்த பொண்ணும் தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அக்கா தானே, தேங்க்ஸ் இதுக்கு, இது என் கடமை, பத்திரமா இருக்கணும் புரியுதா. யார் வேணால் நம்மளை என்ன வேணால் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அவங்க சொல்கிறது சின்ன வார்த்தைன்னு அவங்க நினைக்கலாம், ஆனால் அது நமக்கு பெருசாக தெரியலாம். அப்போது அது ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு தப்பிக்க மட்டும் ட்ரை பண்ணாத. அந்த இடத்துலையே நின்று அவங்க கூட சண்டை போட கற்றுக்கோ. நம்ம தப்பே பண்ணலைன்னா நம்ம ஏன் பயந்து ஓடணும், புரியுதுல்ல உனக்கு அப்படிங்கிறீங்க. அவளும் புரியுது அப்படிங்கிறா. சரி ஓகே, உனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆனதும் உன்னோட அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க ஓகேவா. அக்காவுக்கு இப்போ அடுத்த வேலை இருக்குது, நான் போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி படுத்துக்கிறா. நீங்களும் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. 3 பேர் அப்படியே ஃப்ளைட்டில் வரீங்க. ஒரு வார்த்தை கூட யாரும் பேசிக்கவே இல்லை. இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அனுபவித்தவங்களுக்கு அது பாஸ்ட்டு தான். அதை கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது அப்படி ரொம்ப வலிக்கும்ல. அந்த மாதிரி தான் இவங்க உங்ககிட்ட எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியாமல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர்த்த பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு அது பாஸ்ட்டு தான், வலி அந்த அளவுக்கு இருக்காது, பயம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எனக்கு தெரியும் இவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு நான் பிடிச்சிடுவேன்னு.
இப்போ தான் ஒரு வேலையாக பிடிச்சா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படியே பாஸ் ஆகுது. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்யணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஆ நீங்கள் செய்யாமல் வேறு யார் சார் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னென்னு பார்த்தா கவின் தான். 2 பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு, ஏன்டா நீ சும்மா தான் இருக்கிற, நீ செஞ்ச என்ன, எதுக்கு என்ன செய்ய சொல்கிற, ஏன்னா ஒரு நூடுல்ஸ் உனக்கு வேக வச்சு சாப்பிட முடியாது, அது கூட நான் பண்ணி கொடுக்கணுமா உனக்கு அப்படின்னு கத்துறாரு. ஆமாம் நீங்கள் தானே பண்ணி கொடுக்கணும், வேற யார் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மாதிரி ஏட்டிக்குப்படியாக பேச. ஸோ 2 பேரும் சத்தம் போடாதீங்க, என்ன பிரச்சனை கவின் அப்படின்னு நீங்கள் கேட்கா. அக்கா இங்கே பாருக்கா, இந்த மாமா இருக்காருல்ல எனக்கு எதுவுமே சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீ என்ன சொன்ன என்னை நல்லா பார்த்துக்கணும் அவர்கிட்ட சொன்னல, அவர் என்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாருக்கா, நீ டியூட்டிக்கு போயிட்டா என்னை அடிக்கிறாருக்கா அப்படிங்கிறான். அடிச்சியா யுங்கி அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் போய் சொல்கிறான்டி, நான் அவனை தொடவே இல்லை. ஐயோ கடவுளே, இந்நேரம் 2 பேர் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிட்டு அதை வளர்க்க வேண்டிய நேரம். ஆனால் இப்போ பாரு என் தலையெழுத்து இதான் இந்த வளர்ந்த எருமை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனை கை காட்ட, மாறுக்கா என்னை எருமைங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். உங்களுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பார்த்தா சிரிப்பு தான் வருது. அப்போ இவங்கியும் இந்நேரம் நான் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் பிள்ளை அவ்வளோ வளர்த்துக்கு வளர்ந்துருக்கும். ஆனால் பாரு இந்த எருமைக்கு தீனி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, பெற்றுக்குங்க யார் வேணாண்ணா, நானா வேணாண்ணா, ஏதோ சும்மா என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவானா. அப்போ நீங்கள் இது கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாரு இவங்கி. நான் ஏன் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஏன் கிளம்பணுமா, எவ்வளையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஏன் இங்கேருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிக்கு நான் கடுப்பாகுது. நல்லா வேலை வைப்பாங்க போல், அதனால தான் டென்ஷனில் எனக்கு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவனும் அக்கா அப்படின்னா நான் இங்கேருந்து போட்டா அப்படின்னு கேட்குறான். நீ எங்கடா போவ, அக்கா விட்டுட்டு எங்கே போகிற செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாசமல்லையே போலியா, நான் போக மாட்டேக்கா அவங்க கூடயே தான் இருப்பேன், அதனால கத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவர் பார்த்தீங்கன்னா கீ எடுக்கலான்னு ரிட்டன் வர ஒரு காதில் கேட்டுருச்சு. அப்படியே அந்த கீ தூக்கி அவன் தலையிலேயே போட்டுட்டு, ஏண்டா அந்த ஆளா என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு சத்தம், கர்மா கர்மா அப்படின்னு திரும்பி பார்த்தா இவரோட அந்த ஹையர் ஆஃபீஸர் தான். யோ நீ என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க கேட்க, பின்ன நீ என்னை இப்படி தானே கூப்பிடுவ, அதான் அவனை அப்படி கூப்பிடுறான். கடவுள் இருக்கான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், அப்புறம் எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்க, அதுவா அதை பற்றி இன்னும் பிளான் பண்ணலை சார், அவங்க அப்பா கிட்ட பேசணுமா, அவர் பேசணும்ல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு வேறு பயமாக இருக்குது அவரோட ஃபேமிலி நினச்சாவே, ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க, நீ நல்லா படிச்சிருக்கா, வேலையில் இருக்கிற, ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்கிற, உன்னால் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஏற்றுப்பீங்க அதுக்கு அவரோட அப்பா ஏற்றுக்கணும்ல, நீங்கள் நான் அவரோட அப்பாவா அப்படின்னு கேட்கவும், அப்போ இவரும் ஒரு கார்டு எடுத்து காட்டுறாரு. என்ன கார்டு இதுன்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஃபோட்டோ கார்டு மாதிரி இருக்குது. அதில் இவரோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இருக்குது. என்ன சார் இவங்க ஃபேமிலி ஃபோட்டோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ தான் உங்களுக்கு புரியுது, அப்பா அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லுவாரா. சார் அப்போ நீங்கள் இவரோட அப்பாவான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களை விட ஷாக்கியாக இருக்குன்னா கவினுக்கு தான். ஐயோ ஹையர் ஆஃபீஸர், அப்போ என்னோட சீனியரோட அப்பா நீங்களா, நான் வேற உங்கள் முன்னாடியே தப்பா நிறையா பேசியிருக்கேனே இவரை பற்றி திட்டி அப்படிங்கிறான். ஏன்னா அப்பப்போ போயிட்டு திட்டிகிட்டே இருப்பான் இவர்கிட்ட தான். ஸோ இவங்க பற்றி திட்டி போட்டு வந்துடுவானா. அதான் சொல்ல, பரவாயில்ல, நீ திட்டனால ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல, அவன் பண்ணுறத நீ பண்ணுற, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. என்னையா எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து என்னை தனியாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இவங்க கேட்க, ஏண்டா என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் நானும் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ கொடுப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இப்படி தனியாக அவங்க கூட இருக்கா, என்ன நினைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே பண்ணுறதான், எனக்கு தான் நீ கேஸ் மேலே கேஸாக கொடுத்துட்டே இருக்கிறியே, நான் எங்கே கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்து, அவ்வளோதான் என் வாழ்க்கை இப்படி முடிஞ்சுன்னு போல இருக்குது, இந்த வளர்ந்த எருமை வளர்த்ததுக்கே எனக்கு நேரம் சரியாக போயிடுது அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி எல்லாத்துக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் அப்படியே மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு நம்பவே முடியல, நிஜமாவே அவர் உன் அப்பா தானா, எனக்கு சத்தியமாக தெரியாது, ஒரு நாள் கூட நீங்கள் அப்படி காட்டிக்கிட்டதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னு காட்டிக்கிறது, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், அதுக்கு மீறி என்ன கொஞ்சம் இருக்க முடியுமா ஆஃபீஸில், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் கடைசியாக ஏதோ எனக்கு திறமையே இல்லாமல் என் அப்பா இருக்கிறனால நான் அவ்வளோ தூரம் வந்த மாதிரி சொல்லிடுவானுங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இவர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வந்திருப்பார்.
இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் காணாமல் போயிட்டீங்கல்ல. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சிஐடிக்கு வரும்போது அப்போ உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. இதை பார்க்கவும் இவரோட அப்பாவுக்கு ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சதில் நீங்கள் 2 பேரும் சின்ன வயசில் லவ் பண்ணது, பிரேக்கப் ஆனது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சுட்டு தான் இவர் ஆல்ரெடி யூங்கி பார்த்துருந்த கேஸ் அப்படியே இது பண்ணி விட்டுட்டு, அதை யாருக்காவது கொடுத்துரு, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ இதை பாருன்னு சொல்லி உங்கள் கேஸை அவர் கையில் கொடுத்து திரும்ப 2 பேர்த்தையும் வந்துட்டு ஒன்றாவே அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி எல்லாம் என்னோட பிளான் தான். 2 பேரும் வரும்போது ஒன்று சேர்ந்து வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் உங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. ஸோ இதை தான் அப்படியே அவர் இங்கே நினச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. ஸோ அப்படியே அவரும் நிலா பார்த்துட்டு தான் நின்றுருப்பார் கீழே. அப்போ நீங்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் அப்படியே நிலா பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, இதுவும் எங்கே அப்படியே ஒண்டி கட்டியாகவே செத்துடணும்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ யூங்கி பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, நானும் அப்படி தான் நினச்சி பயந்தேன், எங்கே ஒண்டி கட்டியாகவே செத்துடணும்னு. நல்ல வேலை, ஏதோ நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் கேட்குறீங்க, சரி சொல்லப்போனால் எனக்கு ஒரு குறை இருக்குது. ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, நிறையா குறை இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கவே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கு ஒரு கிட்னியே இல்லை, நீ எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்கிட்ட பதில் இல்லை, கேள்வியும் இல்லை, ஜஸ்ட் என்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அப்படின்பாரா. என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண வருவார். நீங்களும் போடா போரிக்கின்னு சொல்லி தள்ளிவிட அவர் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே கிஸ்ன்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடுவீங்க. போதும் டியர், கண்ணு தரங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர்ஸ், ஸ்டோரி முடிஞ்சு ஹாப்பி என்டிங் தான். அண்டு என்ன சொல்லணுன்னா, ஒரு சின்ன வார்த்தை தான், அந்த ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தங்களை ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு போகவும் தூண்டும். அப்புறம் ஒரு சிலரை சாகிற அளவுக்கு செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட தூண்டும். நான் மெயினாக இந்த ஸ்டோரியை சொன்னது அந்த வேர்டு, அந்த குண்டுங்கிற வேர்டு, அது தயவு செஞ்சு யார்கிட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது வந்துட்டு அவங்கள எப்படி தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. ஒருத்தங்க கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா அதை ஈஸியாக நம்ம குண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அது அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஏற்றுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும். நீங்கள் சப்பிகளுக்கு ஸ்டோரி கேட்கும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வேர்டை அவாய்ட் தான் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அது சொல்கிற மாதிரி வரும். ஸோ அதை சொல்கிற மாதிரி வந்தாலுமே அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிடையாது, எப்போவுமே அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தால் அதையும் நீங்கள் கலாய்க்காதீங்க, நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ஒருத்தங்க குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி, அவங்களோட இதில் யூனிக்காக அழகாக தான் இருப்பாங்க. எதுக்காக நம்ம அவங்கள பாடி ஷேமிங் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் உனக்கு மூஞ்சி இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, வாய் இப்படி இருக்குது, காது இப்படி இருக்குது, பல்லு இப்படி இருக்குது, நாக்கு இப்படி, இதெல்லாம் என்னத்துக்கு? அவங்களுக்கு எப்படி வந்துட்டு போகுது, நமக்கு அதனால எந்த லாபமோ நஷ்டமோ இல்லை டியர். ஸோ அதனால் யாருமே தெரியாமல் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் தங்கச்சி, அக்கா, அம்மா, அப்பா யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே அவள் எனக்கு ரொம்ப க்ளோஸு இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் எதுவும் நினச்சிக்க மாட்டான்னு நீங்கள் அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், அந்த வேர்டு அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கலாம். சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ரொம்ப பாதிச்சு அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப குட்டி பொண்ணுங்களாக இருந்தால் செத்துடலாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒருத்தங்க செத்துட்டாலுமே நமக்கு தெரியாது நம்மளால தான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு, தப்பி தவறி செத்துட்டா என்ன தான் பண்ணுறது? ஸோ கடைசி வரைக்கும் அவங்க செத்ததுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமையே நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் தெரிஞ்சும் தெரியாமே கூட அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த வார்த்தைன்னு கிடையாது. இந்த பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி நீ வெள்ளை, நீ கருப்பு, நீ அந்த கலர், இந்த கலர் எதுவுமே சொல்லாதீங்க. யார் எப்படியே இருந்துட்டு போனாங்க, நமக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நம்ம எதுக்கு இருக்கிறோம்? அவங்கவுங்க வேலையை பார்த்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டியர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே தெரியாமல் கூட சொல்லாதீங்க. ஏன்னா அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ஒரு ட்ராமா பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஃபைட் சீன்லாம் நிறையா வரும். அது என்னது டீச் யூ லெசனா அது மாதிரி தானே போட்டிருந்தாங்க. அந்த ட்ராமா தான் ஸ்டோரி சொல்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதில் இந்த புள்ளி பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். அப்போது அதை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ என்னையே தூக்கிட்டு போய் திரும்ப என்னோடய பழைய ஸ்கூலில் போட்ட மாதிரியும் பழைய காலேஜில் போட்ட மாதிரியும் அப்படி இருந்துச்சு. அழுதுட்டு தான் நான் அதை ஃபைட் சீனை கூட பார்க்குறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த குண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற உங்களோட இந்த விமி இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் முன்ன கிடையாது. ஸோ சொல்கிறதுக்கு என்ன, எல்லோரும் சொல்லுவாங்களே அந்த வேர்டு, அந்த மாதிரி தான், குண்டு தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ 69 கிலோ ஸ்கூல் படிக்கும்போதே இருந்தேன். அதாவது 6th படிக்கிறப்போ அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்க இருக்கிறத விடவே கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் 11th 10th இந்த மாதிரியெல்லாம் போகும்போதெல்லாம் 69 நியர்பை இருக்கும். எல்லோரும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. குண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்க முன்னாடி அழுக கூட முடியாது. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் அசிங்கம் அதிகமாக போயிடும். அதனால் அழுகவும் முடியாது. அப்போது அடுத்து என்ன சண்டை போடலான்னா எனக்கு சண்டை போடவும் வராது அவ்வளோ சீக்கிரமாக. அதையும் நான் அதை விட அசிங்கம் தான் நினச்சிக்குவேன். அதனால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. வீட்டில் சொன்னால் அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதுவும் அந்த 6th to 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போதெல்லாம் நான் அந்த பொண்ணுங்களை, அதாவது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஃபேஸ் மறந்துடுச்சு. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களோட ஃபேஸ் மட்டும் என் லைஃப்பில் மறக்கவே மறக்காது. அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. லிட்ரலி அன்றைக்கே நான் செத்து போயலான்னு நினச்சேன். சத்தியமாக என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் அதாவது செத்து போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு கொடுத்து தான் அந்த 3 பேர் தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு இப்போ தோணுது. ஆனால் அப்போது 6th படிக்கும்போது 10-11 வயசு தானே இருக்கும். அப்போல்லாம் எனக்கு அது தெரியாதுல்ல. அது வலிக்கும், அந்த வார்த்தை வலிக்கும். மற்றவங்க முன்னாடி கிண்டல் பண்ணுறது, நமக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் வலிக்கும். ஸோ என்னோடய ஹாஸ்டலோட மொட்டை மாடியில் நான் நின்றுட்டு இருந்தேன். ஏன் நம்ம செத்துட்டா இந்த மாதிரி பேச மாட்டாங்கள்ல அப்படின்னு ஒரு நினைப்பு அந்த இடத்துல எனக்கு வந்துச்சு. ஒருவேளை அந்த அன்றைக்கி நான் செத்துருந்தேன்னா யாருக்கு நஷ்டம்? என் அம்மாவுக்கு தான். பாவம், என் அம்மா என்னை வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. அதுக்காக தான் என்னடா இவ சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாளே நினைக்காதீங்க. ஏன்னா சொல்லுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம சொல்கிற வார்த்தை அடுத்தவங்களோட உயிர் எடுக்கிற அளவுக்கு கூட போகும். சின்ன வார்த்தை தான், ஆனால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு. ஆனால் தெரியாமல் கூட இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. விளையாட்டுத்தனமாக கூட. விளையாட்டு எல்லா நேரம் விளையாட்டாக இருக்காது. ஓகேவா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும் டியர். ஸோ சொல்ல தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்லிட்டேன். ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருங்க. யாரையும் பாடி ஷேமிங் தெரியாமல் கூட பண்ணிடாதீங்க. ஒரு வார்த்தை யாருக்கிட்டையாவது பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா பேசுங்க. எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி மென்டாலிட்டியில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்ம ஏதாவது இந்த மாதிரி சொல்ல போய் அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் வானாலும் வரப்போகிறது கிடையாது. ஸோ பத்திரமா இருங்க. உங்களை யாராவது அந்த மாதிரி சொன்னாலும் நீங்கள் முடிஞ்சால் அவங்க கூட ஃபைட் பண்ணுங்கள். ஏன் நீ தான் வந்து சம்பாதிச்சு போறியா அப்படி கூட திட்டுங்க, தப்பே கிடையாது. அவங்கள அப்பே நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. அப்படி இல்லையா வீட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ சொல்லாமல் நம்மளாக வந்துட்டு ஒரு மாதிரி அதை நினச்சி தேவையில்லாத யோசனையெல்லாம் மனசுக்குள்ளே வேணாம். கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது பெரிய விஷயமா எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிக்க வேணாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் நிஜமாகவே அழகு தான். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. அப்புறம் இந்த மாதிரி பேச வேணாம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு இன்னுமே அதெல்லாம் ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நிம்மதியாக என்னால் சாப்பிடக்கூட முடியாது. ஏதோ ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டுனா கூட திரும்ப நான் ஒரு வாரத்துக்கு 3 நேரத்துக்கு வெறும் சப்பாத்தி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா அது ஒரு மாதிரி வயிறு வலிக்கும். ஸோ ஏதாவது பண்ணும் தான், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வெயிட்டை மேனேஜ் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் என்னால் ஒழுங்காக நிம்மதியாக நான் சாப்பிட்டது கிடையாது. நல்லா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் கிடையாது. கொஞ்சம் அளவு சாப்பாடு, அப்புறம் டயட் அது இதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுதா என்னோடய ஃபீலிங்ஸ்? எனக்கு சொல்ல தெரியல. அதாவது ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே நான் நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அடுத்தவங்களோட மொத்த லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்பயுமே பேசிடாதீங்க. ஓகே, டாடா, பாய், சராங்கே. ஓகே டியர். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருக்கா?